வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஷாந்த் சிங் சீக்ரெட் டிஜிட்டல் டைரிங்க. ஸோ பார்ட் 39. நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 3 days 4 days கேப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இன்னும் நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு வேற நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களும், நல்ல உள்ளங்களும், அனைத்து எஸ்எஸ்ஆரியனுக்கும் எங்களோட என்ன சொல்கிறது வணக்கங்கள். அண்ட் குட் ஈவினிங் மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் இனி வரப்போகிற மற்ற எஸ்எஸ்ஆரியன்ஸ்க்கும் எங்களோட பணிவான வணக்கங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம இப்போ படிக்க போகிறது வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோட டிஜிட்டல் டைரி. இவரோட டிஜிட்டல் டைரி வந்து நம்ம திப்தி மேம் அவங்க டீகோட் பண்ணி அவங்களோட ட்விட்டர் பேஜில் வெளியிட்டு இருக்கிறதுனால அவங்களோட பெர்மிஷனோட நம்ம இப்போ விஜய் வந்து இங்கிலீஷில் படிக்கிறதும் நான் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதும் அதுதான் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் கம்மிங் ஹியர். அண்ட் நான் எல்லாருக்குமே வந்து ஹாய் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் விஜய்ஜியை வந்து ஐ வில் டேக் இன் சைட். ஓகே, ஸோ விஜய்ஜி. தேங்க்யூ மித்ராஜி. வணக்கம், வந்தனம், நமஸ்தே மக்களே. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஒன்ஸ் அகேன் மித்ராஜி காலையிலே ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க வியூவர்ஸ்க்கு. பட் ஒன்ஸ் அகேன் நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று விஷயம் அமைச்ச எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் ஒரு ஃபேமிலி மெம்பராக கன்சிடர் பண்ணி எல்லா எஃபர்ட் எடுத்து டைம் எடுத்து விஷயம் அனுப்பிச்சிங்க. இட் ரியலி மீன்ஸ் எ லாட் அண்ட் இட் ரியலி மேட் மை டே டு லிசன் ஆல் தோஸ் விஷஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் பண்ணதில்லை யாரும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் தேங்க்ஸ் சொன்னேன் எல்லாருக்கும், அமிச்சவங்களுக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் மித்ராஜி. ஸோ நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டுறேன் கடை. ஓகேவா? ஹலோ மித்ராஜி, வாட் ஹேப்பன்? வாஸ் வெயிட்டிங் ஃபார் யூ லைவ் ஷோ. எப்போ வெயிட் பண்ணீங்க யோகராணிமா? குட் ஈவினிங் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கங்கள். வாஸ் டிசப்பாயிண்டட் வெயிட்டிங் ஃபார் யூ. எப்போ Mithraji, how to get in touch with you personally? It is possible to connect with you through WhatsApp. One of my friends is coming to your place, so I thought that I might send some vibhuti. So sweet of you, அம்மா. அம்மா ஆக்சுவலாக வந்து நான் எல்லாரும் முன்னாடியும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க முடியாது. அதனால வந்து அது என்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். நீங்க அங்க மட்டும் நான் உங்களுக்கு பப்அப் பண்றேன். அதுல நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அப்புறம் உங்களுக்கு நான் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் பர்சனலா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு மன்னிக்கவும். நான் வந்து எனக்கு கரெக்டா என்னைக்கு நான் ஃப்ரைடே நம்ம வந்து சஞ்சத் சார் கூட இருந்ததுனால அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே நம்ம எப்பவுமே பண்ண மாட்டோமா. ஸோ அதுதான் யூஷுவல் ப்ரொசீஜரு. பட் இனிமேல் நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் உங்களோட அன்புக்கு. நீங்கள் இவ்வளோ பாசமாக விபூதி கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி. என்ன சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. Love you so much. From Rudra da Tondri Sai Baba Peedam. This vibhuti keeps coming every day and cures all kinds of ailments. நீங்க சொன்னது விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா thank you so much. So thank you so much. நன்றிமா, பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்ஸ் a lot. You made our day. அந்த மாதிரி சொல்ல முடியும். மித்ராஜி, நீங்க மித்ரானே சொல்லுங்க. நீங்க ஏன் ஜிஜி சொல்றீங்க? மித்ராஜி, yesterday while I was going through SSR Diary slides, he had mentioned that he was going to talk to the media on August. நீங்க முன்னாடி ரொம்ப அட்வான்ஸா போயிட்டீங்க. எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையா தான் வரேன். சூப்பர். நீங்க ஆனாலும் நீங்க கொடுக்குற அப்டேட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகஸ்ட்ல பண்ண வேண்டியது இப்ப நம்ம கூட இல்ல, அதுதான் கஷ்டமா இருக்கு. பட் எந்த இயர் ஆகஸ்ட்னு சொன்னாரம்மா? அந்த இயர்ல இல்ல, அந்த டைம்ல தான் நினைக்கிறேன். So good evening, my sis and Vijay brother and all our viewers and friends and our family members. Good evening, Purnima sis. So nice to meet you. Thank you so much for coming. CMA, vanakkam. Good evening. Vanakkam Mithra and Vijay சொல்லிருக்காங்க. வணக்கம். நம்ம வழக்கம் போல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. Hi, are you my sis? How are you my sis? How you all are family members? Hope you all safe. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கும். இங்க வந்திருக்க எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணி சிஸ். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க உடம்பையும் பார்த்துக்கோங்க. ஸோ வணக்கம் மித்ராக்கா அண்ட் விஜய் அண்ணா. வணக்கம் ஷாலு டியர். ஜானுவை காணும். எஸ் யோகினி சிஸ். சுஷாந்த் வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் இன் 30,000. அம்மா 2021 ஆகஸ்ட் நினைக்கிறேம்மா. நீங்க 30 தெரியாம போட்டீங்களா? ஓகே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜய் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமாஜி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.
மை கிராண்ட்சன் பர்த்டே ஆல்சோ செப்டம்பர் 19. சூப்பர். அதான் மாராவோட பர்த்டே அன்னைக்கு. மாராக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாரா வந்து நீண்ட நாள், ரொம்ப வருஷம் நல்லபடியா நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷஸ் அவனுக்கு. தம்பிக்கு அழகா இருந்தான், குழந்தை சுத்தி போடுங்க. ஸோ யோகினிமா வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டு விஜய், அவங்களும் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. இதை விட பிளஸிங்ஸ் வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஆகஸ்ட் 2021. சூப்பர்மா. ஸோ கல்பனாஜி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். குட் ஈவினிங். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? நீங்க வந்து உங்களோட டிஸ்க்ளைமர் சொல்லிடுங்க. ஓகே, நானும் என் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன் தமிழ்ல. அப்சல்யூட்லி. ஒரே ஒரு நிமிஷம். Thank you மித்ரா. ஒரு நிமிஷம் மித்ரா. Definitely. Thank you மித்ரா. I am better now my sis. Super பூர்ணி sis. First health is ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஓகே நம்ம மற்ற கடமைகள்லாம் செய்யலாம். ஓகே, ஸோ விஜய் வந்து வழக்கம் போல ஏதாவது சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், அது சரி பண்ண போயிட்டாரு. வணக்கம் சரண்யா, வெல்கம் டா, வெல்கம். பிலேட்டட் பர்த்டே விஷஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் விஷஸ். நீங்க அன்னைக்கு விஷஸ் அனுப்புனது இன்ஸ்டால தானே? ஆமா, இன்ஸ்டால உங்களோட வாய்ஸ்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பிகாஸ் இது வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இல்லை? ஸோ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. அதுவும் குட்டி பாப்பாவோட வாய்ஸ்லாம் கேட்டோன்னே சந்தோஷமாயிட்டோம் நாங்கள். ஸோ தில் ஹாப்பி பர்த்டே பிரதர். வணக்கம் சிஸ் அண்ட் ப்ரோ. வணக்கம் தில்மா. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். தில்லா இருக்கட்டும் இல்லை வந்து ஷாலுவோ, ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 8:30 டைம் நம்ம பண்ணுறது. ஓகே, இட்ஸ் அ நார்மல் டைம். 8:30 to 9:30, 10 o'clock. அதுவும் வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான டைம் தான் அந்த டைம். சரி, ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீ, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேட்பாங்க. ஆனா நான் சொல்றேன் சீரியஸா, நம்ம வியூவர்ஸ் ஃப்ரம் மலேசியா, வியூவர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர், சான்ஸே இல்லை. துபாய், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் யா. பிகாஸ் அது மிட் நைட் எனக்கு தெரிஞ்சு. அந்த டைம்ல நீங்க உட்காந்து சுஷாந்துக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, உங்களோட என்ன சொல்றது, சுஷாந்தோட வாரியர் என்று சொல்றதுல நீங்க ரொம்ப நாங்க ரொம்ப பெருமைப்படணும் உங்க கூட இருக்கிறது. ஸோ நீங்க நாங்க வந்து இந்த டைம்ல சரி எல்லாரும் வர டைம் பார்த்து நாங்க வைக்கிறோம். நீங்க அப்படி கிடையாது. நைட் 12 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் நீங்க அதை கேட்டுட்டு படுக்கும்போது 2 hours நம்ம பண்றது, இட்ஸ் நாட் 1 hour. ஸோ அதுவும் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல், எஸ்பெஷலி ஷாலு, தில், இன்னும் ஐ மீன் இவங்க எல்லாம் வந்து ஃப்ரம் மலேசியா. அந்த டைம் வந்து ரொம்ப 3.5 hours நம்மளுக்கு வந்து இந்தியா டைம்ல விட முன்னாடி அஹெட் இல்ல? ஸோ யா, அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். எல்லாருக்குமே பெரிய என்ன சொல்றது பாராட்டுகள். ஆனா இருந்தாலும் இவங்க வந்து அந்த அன்டைம்ல கேட்டுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ போகணும்னு நினைக்கும் போது தான் நாங்க பேசிக்கிட்டோம். ரியலி ரொம்ப சர்ப்ரைஸ். ஸோ எல்லாருமே வந்து நீங்க சுஷாந்த் வந்து இவ்வளவு பேரை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காருன்னும் போது ஹாப்பி ஃபார் எவ்ரி திங். மித்ராஜி, அபவுட் மை ரிக்வெஸ்ட், ஹவு கேன் கெட் இன் டச் வித் யூ? அம்மா நான் போட்டுறேன். இப்போ இவர் விஜய் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மித்ரா இதுல கொடுக்குறேன். நான் இன்ஸ்டா ஐடியில கொடுக்குறேன். அதுல நான் உங்களுக்கு வந்து என்னோட இது தரேன். நான் உங்களுக்கு பர்சனலா நான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? எனக்காக ஒரே ஒரு ட்விட்டர் ஐடி மட்டும் ஓபன் பண்ணிடுங்க. ஏன்னா இதுல நான் நம்பர் கொடுத்தேன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வரும் எனக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு நான் டைப் பண்றேன் என்னோட ட்விட்டர் ஐடி. பட் அகைன் மித்ராஜி சொன்ன மாதிரி இட்ஸ் பீப்புள் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர், அந்த ஃபார் ஈஸ்ட் போகும்போது இட்ஸ் டைம் ஜோன் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகுது. நாங்களும் சீக்கிரமா வைக்கணும்னு நாங்க ட்ரை பண்ணாலும் எங்களால முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் நான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 5 ஆயிடுது. ஸோ தட்ஸ் த லேட்டஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஒரு 5 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இட்ஸ் அண்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hour எடுத்தோம்னா இட்ஸ் ரியலி லேட் ஃபார் பீப்புள் ஃப்ரம் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் ஃபார் ஈஸ்ட். பட் டெஃபினெட்லி அந்த நீங்க சுஷாந்த்க்கு காமிக்கிற அன்பு தான் வந்து இட்ஸ் மேக்கிங் us so proud that you are part of an SSR. We are part of an SSR. We are SSRians. So thank you so much. எல்லாருக்குமே ஜென்ரலா நம்ம இந்தியால கூட வந்து டெய்லி நீங்க கேட்டுட்டு நீங்க படுக்கிறீங்க. ஐ மீன் லைக் உங்களுக்கு everyone has their own professional life, personal life, next day. ஸோ அது எவ்வளோ பாதிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் லேட்டாக படுத்து ஏஞ்சாலே ஐ மீன் நெக்ஸ்ட் டே வந்து ஹவு மச் இட் எஃபெக்ட்ஸ் மை யூஷுவல் ரொட்டீன் எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் டெய்லி வந்து இது பாஸ்ட் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் சின்ஸ் வி ஸ்டார்டட் யூ கைஸ் ஆர் வித் அஸ் ஃப்ரம் த பிகினிங். ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பிகாஸ் வி ஆல் ஆர் டூயிங் இட் ஃபார் சுஷாந்த் அண்ட் ஃபார் அவர் செல்ஃப். நம்மளுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்க டெடிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியபிள். அண்ட் இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி இது எல்லாருக்கும் பரவணும். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் நார்மல் சுஷாந்த்
இந்த என்ன சொல்றது, எந்த காரியம் பண்ணாலும் நம்ம if we do it with full dedication and full heartோட நம்ம பண்ணா நம்மளுக்கு எதுவுமே டைமும் தெரியாது, நேரமும் தெரியாது. அதுக்கு that's a very good example இதுதான். So we all put our heart and soul in this one. அதனால தான் நம்ம we all are doing it. So really I mean like let's keep doing this one. And we need people உங்களை மாதிரி ஆளுங்க தான், உங்களை மாதிரி அந்த அந்த சோல் தான் எங்களுக்கு வேணும். Because that's only spreads the positivity and that only spreads um, yeah, spreads the fire. So thank you so much மக்களே. எஸ், மித்ராஜி டிஸ்க்ளைமர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் நான் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி தான், ஐ மீன் லைக் ஆல் த பேஜஸ் வாட் வி ஆர் ரீடிங் எவ்ரி டே, நாட் எவ்ரி டே பட் யா இன் த செஷன் ஆர் டேக்கன் ஃப்ரம் Deepti's Twitter handle page, and after her permission only we have downloaded those pages and we are translating them into Tamil language. I read in English and Mitraji translates in Tamil language, and normally I also give the page number. So for any reference, if you want, you are always welcome to go to Deepti's Twitter handle page and check their page numbers so that you can see while I'm reading. You can download those pages and you can see while I'm reading and listen that okay, we are not manipulating or we are not adding or removing any names. Of course there will be a little ifs and don'ts, because as until now you all might have known that all these pages are without any grammatical punctuation marks and everything. So sometimes here and there I may miss one or two words or some grammar punctuation, so that's, I think, understandable. So yes, let's, without any further ado, Mitraji, I will start reading. Okay? Sure. Yeah, okay, super. It's page number 22. Recap வந்து சுஷாந்த் வந்து எல்லாரும் பேர் எடுத்துட்டு இருக்காரு, கம்மிங் ஃப்ரம் ஆல் பாலிவுட் ஸ்டார்ஸ். லாஸ்ட் டைம் வந்து ஆதித்ய சோப்ரா அண்ட் ஆதித்ய பஞ்சோலி, தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா, ஸ்டார்டிங் ஃப்ரம் சுவர் கான் அண்ட் ஆல், எல்லா நேம்ஸ் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் லாஸ்ட்ல ஒரு 20-25 பேர் கூட 10-14 நேம்ஸ் கூட எடுத்தாரு. So now it's the game is changing a little bit. So let's get into the pages. Makkale, and screen வந்து இந்த பக்கம் இருக்கு, so I'll be facing this side and not the camera. அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. Yeah, page number 22. Let's now take a small break from the Bollywood industry and move on to the other aspect of the system that is equally dangerous and has been playing a major role in the downfall of our country. And also, it is widely known that these people control the political setup in our country too. It's the businessman angle. Anil Ambani. First name Anil Ambani. The biggest name on this list, and the name that potentially cleared another name that could have been made it on the top of the list, by making sure that all the blames shifted on to him. Anil Ambani. What do I write about him? Where do I start and how do I continue? I'm falling short of words here, but the fact is that Reliance Communication and Jio are the same setup with different names. When the bandwidth spectrum of Reliance came under the radar, the brothers carefully got up something new and took everything there, thus successfully evading a lot of taxes. And the 2G spectrum scam, one of the top names on the list was Anil Ambani. And the matter is still on. I have my set of things around this, and I need to get a little more info accumulated on this. Then I will come out about it and start asking my questions as to why these people get off the hook. Always when a common man defaults for as little as 5 lakhs, the banks go honkers behind them. But when these big names come out, the figures are huge, and the banks surprisingly play the victim card. All this is not the way it looks. Everyone has their share, and this deeply connected, and everyone is well aware of every situation that is to come, and the actions to be taken, and the words to be spoken are pre-planned and well executed. If I quote one example, Vijay Mallya was willing to pay off his dues without the interest, but these people were not interested. And when he actually came out to be a willful defaulter, do you think the government agencies were not aware that he would flee? If you ask me, and if I ask my mind, I would say everyone was more than aware of this. But to save their own faces, they let this happen. And the person who is taking the burden on his head is you and me. A lot more has to be added to this chapter, but before I start, it is a total subject. I need to do some study around Mukesh Ambani
first, and then I shall conclude on this person. This is how I shall give a closing to this chapter. And the main reason this man comes on my list is that Sridevi flew back to India on a plane which was registered on this man's name. And the way all that happened, next slide, we all can conclude Anil Ambani is one huge name and for sure knows a lot of inside secrets about these people and play a major role in the smooth functioning of this nexus. I will have to do some more study around this person, and once I am done, I will write in more detail about him and the Pegasus angle too. This man phone too was on the radar. How do you expect people to believe it? These people have been closely connected to this so many things, and their phone is on radar and they are not aware of it. Being a telecom operator for close to a decade and the Pegasus angle, I feel pity on the common man and how he is made to believe that these people are victims of trespassings. Anyways, I don't need to blame anyone here because this is how the trend has been set up, and the common man definitely will follow the trend only, and you cannot blame him for that because he is not aware of these games behind the back that are being played. Next name on the list is Nirav Modi. Do I ever need to write about this? Yes, I need to, because this man is another name and an important name, not just for the case that is on him, but the way that this man name is connected to many Ponzi schemes that came and went and are running in our country. This man was an important link to a lot of them, and he with Mehul have been very instrumental in executing this to the perfection. This is one big reason he escaped and was led to escape, as I have said earlier. The agencies, according to me and my intellect, are very well aware of all this but act indifferent because sometimes I feel their hands too are tied because these people have some fathers who are well connected on the top level and can potentially create havoc in the life of the people who want to challenge them. This has been quite adamant in the past and is continuing to date. When I met someone around this, he clearly said that Nero had made plans of running away from some time, and he was in constant touch with some people about this, and I have heard him speak to people and sounding satisfied and relaxed. Once he was done with the conversation, he was blackmailing someone in the topmost position, and that helped him get away. When I asked him for details, he just said, I am not sure who on the other line was because I could only hear to one side of the conversation. But but one such conversation which I remember, which was just a week before he escaped, he clearly said to the other person he was speaking on the call, I will go inside and I'm sure to make it easy for me inside, but your chair is totally white and there is not a single black spot on it. If I take your name when I'm asked, then all these years of your hard work, where you have ensured that all that you have done is not out to the public to know, if I take names, you yourself know what that can do to your image. After that, it was just fillers, what Neeravji used on call, and then he said one final line. Fine, I will give you the 15 days you have asked for, but I should not be harassed or taken to the task. And if you want to play foul, let me tell you upfront, I am going to expose you and I will not think for another second before I do it. End of the slide. For the common man, the main thing he should be concerned about, yes, is his family. But in today's situation, this nexus is a big question mark on that very family of his. And when this is brought to his knowledge, his default reaction should be strike back. But the strike back has to be channelized and should not be blind one with aggression. It should rather be well controlled, one where he does not invite any legal implications on him. Hence, getting this matter out in the right way and making sure that the society gets the right message. And also, this doesn't instigate anyone to take a wrong step
is also a huge responsibility which I have to ensure that I do it to perfection. Tomorrow, if someone does something wrong and even for one tenth of it, the droplet hit on me, I would not be able to forgive myself. While trying to tame a monster and finishing it, we should not end up creating more monsters. This is a very important issue that needs to be addressed. And yes, but while trying to solve the issue, we all need to ensure to be careful that we ourselves do not end up being even a bigger issue. The journey so far has been very challenging, and we managed to pull it this long itself is a big achievement on my part and the part of my team. And I keep telling them we are just there, that all our efforts will soon get results. I will ensure that I will have that one final meeting to decide who plays what role before I come out in the open. I will have to pick on a date and we all should work around that date and ensure that process of how we come out with this info is the biggest task. And I have my option to do it and I will do it in the same way as it should be done. But yes, when we work in a team, when there are more than one people involved in something, and when it is a teamwork, it becomes really important to ask the opinion of people who have been there from the very beginning to ensure that we all are on the same page. The face, yes, is important, and the person who shall come out and speak to is important. But what is equally more important is the people backstage and the people who have stood as your support more than once. What generally happen is that when we get to it, sometimes on the verge of getting it done sooner or more efficiently, we tend to forget to discuss this one huge mistake that can cost any mission very dearly, because if the team is in the dark and you end up getting stuck at any point, you will not have any backup and no one can do anything for you. So it is very important that the people who are with you since the very beginning know each and every step of yours, so that if something happens to the face of the mission, someone from the backstage can chip in and help this phase get out of the problem. But this will only happen if the team is well informed about what the situations are and where exactly do we stand. This team for me is fixed, and I shall keep them in the loop for every step I shall take. And yes, we all know when we try and start this, and we all know when we try and start this, death would be right there staring on us, and we could be put to rest like how others had been in the past. But this time, if this happens, this will not end like how it did for others. This work of mine will trigger that spark in someone or everyone, and this mission will restart again. This work will do most of the things for the start, but the only thing that should be taken care is execution. As I have explained, my backup plan 2 is ready. But if this reaches into someone's hand next one, who can do something positive around it, as I have spoken about it in the past, the person will have two options. Though he will not be knowing who is watching him, if that person's actions match his intent, he will have full support from my team, or my backup team will start. He will have full support by my team, or my backup team will start this as soon as the issue is forgotten. And why we are doing this, I have already explained it in detail in the past slides. I do not think any further addition to that is needed. So when these names come out, I am sure there will be a huge risk factor just after the names coming out or just before. I go ahead to bring them out, and I am prepared for it. For all that sad things that have happened in the past, these people need to be punished. And I shall make sure that these people are not spared. Bring them out in the public, expose their faces, and then sit back and see how it goes for a major part of the exposed journey. This is going to be my plan, and we shall work around it to ensure that we achieve the desired results. This is what we'll do and hopefully achieve our victory. One more thing that we all need to be aware and very careful about is that these people will be all around you, can be with you in any form, and you actually might end up finding that person who was once your best trusted buddy ends up being the person who is the other side, like how it happened to me with Dino Bhai.
I'm sorry I need to write about him here as he was one big asset in our team and he was always up to the right thing. But one thing he did today, I was actually confused. Should I be discussing anything any further with him and why did he do it? I was totally in shock. But then after all that I have seen and gone through, the one thing that I have learned is that the only person who will always stand with you, come what may, is one, you, yourself, and the second, if any pet you have, like my Fudge. This is the first time we are hearing Fudge's name. If any pet you have, like my Fudge, no one else will actually stand with you till the end because everyone has a breaking point, a point where they can be sold. And if we go into the words of these people who always say that everyone is here and is meant to be sold, the only difference is the right price tag that needs to be paid. So if we go by this story, theory, and this baseline of the nexus, then everyone is out there to be sold, and the only person who cannot be sold and do injustice to you is you yourself. It becomes very important that you be very careful around this and don't trust anyone so much that if they turn their backs on you, you fall weak. Everything is important, but what is most important is the self backup, and this has to be maintained come what may. Yes, Mitraji. ஓகே, ஆல்ரைட். இப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து சுஷாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து பாலிவுட் ஆங்கிளில் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அது என்னன்னா, இப்போ நம்ம பார்க்குறது வேற ஆங்கிள் மட்டும் கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம நாட்டில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கோம், எப்படி இருக்காங்கன்னு தெரியும் எல்லாமே. ஸோ அவங்க எப்படி வந்து நம்ம கண்ட்ரியை நாட்டை நாசம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு பெரிய கும்பலும் நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம நாட்டை வந்து நாசம் பண்ணுது. அது வந்து என்னன்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இவங்க எடுக்கிற டிசிஷன், அதாவது இந்த அரசியல்வாதிகள் எடுக்கிற டிசிஷன், அது மட்டும் இல்லாம இந்த அதிபர்கள்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்தை வந்து கெடுக்கிறது இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் உண்டாக்குது, நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல வந்து முக்கியமான ஒரு பெரிய பேர் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அனில் அம்பானி. ஸோ இவரை பத்தி தான் சொல்றாரு. இவரை பத்தி சொல்றதுக்கு வந்து என்ன சொல்றது, இவரு பெரிய ஆள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய பேரு. இந்த ஒரு பெரிய பேர் வந்து மாட்டும் போது இந்த பெரிய பேர்னால இன்னொரு பெரிய பேர் காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அநேகமா வந்து அவரோட சகோதரரை தான் அப்படி சொல்றாரா இன்டைரக்டான்னு தெரியல. ஸோ எல்லா தப்பும் தான் இந்த ஆள் மேல போட்டுட்டு மத்தவங்க வந்து அப்படியே வந்து கலந்துக்கிட்டாங்க, மத்தவங்களை வந்து இன்னொரு பெரிய பேரை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றது, என்ன பேசுறது, எனக்கு வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எனக்கு எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜியோ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டும் வந்து ஒரே செட்டப் தான், ஆனா வேற வேற பேரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியோ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறந்துருந்தா நீங்க கொண்டு போய் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா வேற வேற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் பிராண்ட் வித் ஸ்பெக்ட்ரம் பிரச்சனை வரும்போது இதுல வந்து என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஓகேங்களா. அது வெளியில வரும்போது என்னாச்சுன்னா, அந்த அண்ணன் தம்பிகள் வந்து எப்படி அவங்கள காப்பாத்திக்கிட்டாங்க, வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இந்த டாக்ஸ் ப்ராப்ளம்ல இருந்து நிறைய எக்கச்சக்கமான டாக்ஸ் வந்து கட்டாம இருந்தாங்க, அதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு அண்ணன் தம்பிங்க வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2G ஸ்கேம் இருக்கு இல்லையா, 2G ஊழல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அடிப்பட்டு ஒரு பெரிய பேர் வந்து அனில் அம்பானி. அந்த ஒரு விஷயத்துல வந்து பெரிய பேர் வெளியே வந்து அது இன்னும் வந்து அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு இதுல. ஸோ என்கிட்ட இன்னும் சரியான வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரல, இன்னும் சம்பந்தப்பட்டது நிறைய இன்னும் கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் கிடைக்கல, ஆனா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்ச உடனே எல்லார்கிட்டையும் வந்து இவங்களை பத்தி நான் சொல்லுவேன். ஸோ அதுவும் மக்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
எப்பவுமே நம்ம ஊர்ல வந்து சின்னதா கொஞ்சமா வந்து ஒரு இப்ப சாதாரண பாமர மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து காசு வந்து கட்ட முடியல, இல்ல சின்னதா ஒருத்தன் திருடினான் காச பேங்க்ல இருந்து அப்படின்னு ஏமாத்திட்டான் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணா அவங்கள வந்து அவங்களுக்கு குடுக்குற தண்டனையே ரொம்ப கொடுமையா இருக்கும். அவங்கள வந்து டார்ச்சர் பண்றது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா, இந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்க ரொம்ப அதிகமான காச ஏமாத்திட்டு போகும்போது, இந்த பேங்க் தான் வந்து ரொம்ப நிர்கதியா நிக்கிற மாதிரி. அவங்க தான் வந்து ஐயோ! பாவம் அப்படின்ற மாரி நம்மளுக்கு தெரியும். ஆனா, இதுல யாருமே வந்து சாதாரண ஆள் கிடையாது. இன்க்ளூடிங் பேங்க் எல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு. ஸோ இதுல வந்து உண்மை கதை இது கிடையாது. நம்ம கிட்ட வந்து இந்த மாரி விக்கிறாங்க. ஆனா, எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. எல்லாருக்கும் வந்து என்னென்ன கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணி, அவங்க வந்து எல்லாருக்கும் அந்த டயலாக்ஸ்லாம் குடுத்துருவாங்க. இதுதான் அவங்க பண்ற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ என்ன பேசணும் எல்லாமே தெளிவா அவங்களுக்குள்ள எல்லாம் பேசி முன்னாடியே முன்கூட்டி எல்லாத்தையும் கதை எழுதிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமா ஒரு எடுத்துக்காட்டு வந்து விஜய் மாலையா அப்படிங்கிறாரு. இந்த விஜய் மாலையாவும் வந்து எப்படி இங்கேருந்து ஓடி போனாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவன் எல்லா காசு வந்து அம் ஆ ம். எல்லா காசுமே திருப்பி குடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வந்தான். உடன்படிக்கைக்கு வந்தான். ஆனா, வட்டி மட்டும் குடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனா, இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே என்ன சொல்ட்டாங்க, "இல்ல முடியாது. வட்டியோட குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி, அவன வந்து அ வெளியூருக்கு வந்து ஓடி போறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு வந்து அவன வந்து வழி பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே. ஒரு நிமிஷம். சாரி. ஒரு சின்ன ஓகே. சாரி. மன்னிச்சிருங்க. ஓகே. நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? இவங்கலாம் வெளில ஓடி போறது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல கவர்மெண்ட் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு தான் இவன விட்டுருக்காங்க. கடைசியா யார் வந்து அந்த காச நம்ம கட்டுறாங்க? நம்ம மாதிரி பாமர மக்களுக்கு தான் அந்த தலையில வந்து விழும். நாம தான் வந்து அத கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒரு பெரிய சாப்டரு. இந்த விஜய் மாலியாவோட விஷயமே வந்து ஒரு பெரிய சாப்டர் அது. பெரிய விஷயம். நான் வந்து தனியா அத வந்து இன்னொரு கோணத்துல வந்து உட்காந்து அத நான் வந்து விசாரிக்கணும். விசாரிச்சு அத பத்தி எழுதணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம முகேஷ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். அ அ அதாவது முகேஷ் அம்பானி இருக்காரு இல்லையா? அவர பத்தி எழுதணும்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த அனில் அம்பானி வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு, அத பத்தியும் எழுதணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக அனில் அம்பானி வந்து என்னோட லிஸ்ட்ல வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸ்ரீதேவிய வந்து அவங்க ஸ்ரீதேவி ஜி அவங்கள வந்து இறந்தப்போ, அங்கருந்து வெளியூர் துபாய்லேருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு, இவரோட பிரைவேட் ஃப்ளைட் தான் வந்து விமானம். இவர் சொந்தமான விமானம் வச்சிருக்காரு இல்லையா? அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நெறைய நெக்ஸஸ் ஆன விஷயங்கள். அதாவது யாரு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? இது எதனால இங்க வந்து இந்த ஃப்ளைட்ல கொண்டு வந்தாங்க? அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய அந்த சதிகள் எல்லாமே வந்து இவருக்கு தெரியும். இவரும் அதுல ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இதுல. அங்கருந்து இங்க கொண்டு வந்ததுல இவர் நெறைய வந்து பெரிய ரோல் இவருக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இவர் என் லிஸ்ட்ல வந்தாரு. இன்னும் அ அ ஓகே. இன்னும் இத பத்தி வந்து நான் இன்னும் ரிசர்ச் பண்ணி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது மட்டும் இல்ல, இவங்க வந்து அந்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெகசஸ் ஆங்கிள்ல பெகசஸ்னா அந்த ஸ்பை கேமரா ஞாபகம் இருக்குங்களா? அத பத்தி பேசணும்ல. சுஷாந்த் முதல்ல சொல்லியிருந்தாரு. அத பத்தி தான். பெகசஸ் ஆங்கிள்ல பார்க்கும்போது கூட இவன் ஃபோன் நம்பரு அந்த ரேடார்ல விழுந்திருக்கிறத விசாரிக்கும்போது, இவங்க ஃபோன் நம்பர்லாம் அதாவது அனில் அம்பானி ஃபோன் நம்பர்லாம் வந்து அதுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது சொல்லும்போது, அம் கம்யூனிகேஷன் கம்பெனி வச்சிருக்காங்க இவங்க. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஃபோன் கம்பெனி. அது எப்படி வந்து இவங்களுக்கு தெரியாம இந்த ஸ்பை சாஃப்ட்வேர்ல இவங்க பேர்லாம் வரும்? இது வந்து எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் வந்து நம்ம நம்பணும்னு நெனைக்கிறாங்களா? இல்ல நம்புற மாரி இவங்க வந்து ஏதாவது கதை சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து மோடி கிட்ட வராரு. நீரவ் மோடி பத்தியும் தெரியும். அவரும் வந்து இந்த ஊர விட்டு ஓடி போனவரு தான். ஸோ நான் இவன பத்தி சொல்லணுமா? ஆனா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எழுதியே ஆகணும் இவன பத்தி. இவனும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளு. இவன் மேல வந்து இருக்கிற கேஸ் வந்து அம் அந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. இங்கேருந்து ஓடி போய் காசு ஏமாத்திட்டு ஓடி போன கேஸ் மட்டும் கிடையாது. நம்ம நாட்டுல இருக்கிற எக்கச்சக்கமான ஊழல் ஸ்கீம்ஸு, அதுல இதுக்கு முன்னாடி இப்ப நடந்துட்டு இருக்க அந்த மாரி எல்லா விஷயத்திலயும் வந்து இவனோட கை இருக்கு. இவன் வந்து அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு.
அதுக்கப்புறமா இவனோட இன்னொரு ஆள் வந்து மெஹுல். இவன் எப்ப காணாம போனானோ, ஏதாவது இங்கிருந்து எஸ்கேப் பண்ணானோ, அதே மாதிரி இவனும் வந்து எஸ்கேப் ஆயிருக்கான். ஸோ 2 பேருக்கும் சேர்ந்துதான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கச்சிதமா பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி வந்து இந்த இந்த நீரவ் மோடியும் அந்த மெஹுல் அப்படின்றவனும் தான் சேர்ந்துதான் செய்வாங்க. சோ இதே மாதிரி எப்படி நீரவ் மோடி இந்த எஸ்கேப் ஆனானோ அதே மாதிரி இவனும் அன்னையில இருந்து காணாம போயிருக்கான் அப்படி சொல்றாரு. இதெல்லாம் ஏஜென்சிஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படிங்கிறாரு. ஏஜென்சிஸ்க்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் அவங்க வந்து கேட்க முடியாது. ஏன்னா எல்லாம் கேட்கறதுக்கு பயப்படுவாங்க. அப்படியே கேட்டாலும் அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்கள வந்து நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவங்கள பிரச்சனை கொடுப்பாங்க ஏஜென்சிஸ்க்கு. அதனாலதான் வந்து எல்லாருமே தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்க. அதுல வந்து இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, இவங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்து இன்னும் அதிகமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நான் ஒருத்தன்ட்ட இவனை பத்தி விசாரிச்சிருக்காரு சுஷாந்த் சிங். ஓகே, நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இவனை பத்தி கேட்டேன், இந்த நீரவ் மோடி பத்தி. சோ அப்போ அவன் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய வந்து அதாவது நீரவ் மோடிக்கு என்ன சொல்றது, பெரிய பெரிய டாப் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். நிறைய பேரோட போன்ல வந்து மிரட்டிட்டே இருப்பான். அதுல ஒரு சமயம் வந்து இந்த ஆள் வந்து ஒரு பெரிய ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அதுல வந்து போன்ல வந்து இவன் மிரட்டி பேசினான். அவன் வந்து ஒரு பொலிட்டீஷியன், ஒரு பெரிய ஆளு. சோ அவன்கிட்ட வந்து இவன் சொல்றான் வந்து இவன் பிளாக்மெயில் பண்றான். அதை நான் என்கிட்ட கேட்டது வந்து நான் சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை என்ன சொல்றாருன்னா அந்த ஆளு, அதாவது அந்த எக்ஸ் சொல்றாரு, ஒரு ஃப்ரெண்டோ இல்ல தெரிஞ்சவரோ, அது வந்து சுஷாந்த் கிட்ட சொல்றாரு. நீரவ் மோடி பேசுறது எப்படி இருக்கும்னா ரொம்ப பயங்கரமா வந்து மிரட்டுவாரு, எல்லாரையும் மிரட்டி பேசுவான். அப்போ வந்து அந்த ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நான் கேட்ட விஷயம் என்னன்னா, நீ வந்து இப்ப நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ என் பேர் இங்க பிரச்சனையில இருக்கு, இப்போ எனக்கு நீ வந்து காப்பாத்தலன்னா உன்னை ஈஸியா உன் பேரை நான் கோத்து விட்டு போயிடுவேன். நீ வந்து ரொம்ப கிளீனா இருக்க, உனக்கு வந்து இப்ப வரைக்கும் அரசியல்ல வந்து நல்ல பேரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ வந்து எனக்கு காப்பாத்த நீ வந்து யோசிச்சினா உன்னோட பேரை வந்து நான் 5 நிமிஷம் கூட ஆவது இழுத்து விட்டு போயிட்டே இருப்பேன், நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் உனக்கு வந்து நீ கேட்ட மாதிரி ஒரு 15 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயே வந்து என் பேரை வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துடணும், என்னை வந்து காப்பாத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் உன் பேரை வந்து இங்க இதுல கொண்டு வந்து மாட்டி விடுறதுதான் நான் யோசிக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட அப்படின்னு என் முன்னாடி மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா, எக்ஸ் வந்து சுஷாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பேர் வந்து சுஷாந்த் வந்து எழுதல. சோ அப்புறம் காமன் மேன் அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா, சாதாரண நம்புற மாதிரி மக்கள், அதுவும் இந்த இப்ப இருக்கிற நெக்ஸஸ் எப்படி நடக்குது இதை பத்தி சொல்றாரு. சோ நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ஆனா அந்த நெக்ஸஸ் வந்து அவங்க பண்ற விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்தைங்கெல்லாம் கெடுக்கிற அளவுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மினிட்டா, ஒரே ஒரு நிமிஷம், கோச்சுக்காதீங்க. எனக்கு வந்து ஹிண்ட்ஸ் வேணும், அதுக்குதான். ஓகே, அதான் காசு 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 அதான். அப்போ அவங்க பண்ற பெரிய பெரிய வேலைகள் வந்து நம்மள மாதிரி சாதாரண மக்களை தான் வந்து பாதிக்குது, ரொம்ப அதிகமா பாதிக்குது, அதிக லெவல்ல பாதிக்குது அப்படிங்கிறாரு. அது பிரச்சனை அதனால வந்து நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறாரு. சோ அது தெரிஞ்சு ஒருத்தன் என்ன பண்ணுவான், நம்மள மாதிரி ஆளுங்க, அவன் வந்து என்ன பண்ணுவான், அடிக்க போவான். ஓகே, மக்களை சொல்றாரு. ஒரு சாதாரண மக்கள் என்ன பண்ணுவான், இவ்வளவு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வருது, நான் கோவம் வந்து நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆனா அது வந்து கரெக்டான வழியில பண்ணணும், நம்ம பண்றது வந்து சரியான முறையில பண்ணணும். நம்ம போய் கோவப்பட்டு அவனை அடிச்சு நம்ம வந்து போய் மாட்டிக்க கூடாது, நம்மள மேல கேஸ் போடுவாங்க, நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. சாரி, அவங்களுக்கு வந்து கரெக்டான வழியில தான் வந்து நம்ம அடிக்கணும் அப்படிங்கிறாரு. அது தப்பா போகும்போது நம்ம வந்து தப்பான மெசேஜ் கூட மக்களுக்கு கொடுக்குறோம், அதுவும் தவறுதான். சோ அது வந்து நம்ம வந்து தப்பான விஷயத்த கையில எடுத்து நம்ம பண்ற மாதிரி, நம்ம கையில சட்டத்தை எடுத்து பண்ணக்கூடாது. அது பண்ணும்போது மத்தவங்களுக்கு வந்து அது ராங்கான மெசேஜா நம்ம சொல்றோம். இதுல நம்ம பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் கூட வந்து தப்பா போய் அது என் பேர் வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, என்னாலே நான் மன்னிக்க மாட்டேன் என்ன அப்படிங்கிறாரு. அப்புறம் ஓகே, அதுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஓகே, இது வரைக்கும் ஓகே ஓகே அதான் அதை சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது அதுவே இன்னொரு பிரச்சனையா கூட உருவாகக்கூடாது யாருக்கும். நம்ம வந்து நம்ம அடிக்கிறோம் இல்ல போய்
கேட்குறோம் அப்படின்னும் போது அதுவே இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதுவே ஒரு பிரச்சனையா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் வந்து கடந்து வந்த பாதை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறது, இப்ப வரைக்கும் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. என்னோட டீம் கிட்ட நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நம்ம வந்து நல்லா கரெக்டான வேலைகள் பண்றோம், நம்ம வந்து அதை வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கோம், ஒரு வழி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் டீம்ல சொல்லிட்டு இருப்பேன். நம்ம போட்ட ஓகே. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பலன் கிடைக்க போகுது. அது நம்ம அத நெருங்கி வந்துட்டோம் நம்ம. ஒரு கடைசியா ஒரு மீட்டிங் மட்டும் எனக்கு இருக்கு என்னோட டீமோட. அதுல வந்து என் டீம்ல வந்து இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ரோல், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஏன்னா, நான் வந்து இப்ப முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இப்ப நான் போயிட்டு ஒரு பிரஸ் மீட் பண்ணும்போது நான் தான் பேச போறேன். ஆனா எனக்கு இருக்கிறவங்க வந்து இவங்க எல்லாருமே என் பின்னாடி இருக்காங்க. நம்ம எது பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ என் டீம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்காம நான் எதுவும் முடிவு பண்ண மாட்டேன். நம்ம எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் நான் வந்து செய்வேன். ஆ அப்போ வந்து நம்ம வந்து இவங்க கிட்ட டீம் கிட்ட எதுவுமே நம்ம கேட்காம, அவங்க கிட்ட அனலைஸ் பண்ணாம நம்ம போயிட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணும்போது, அதுவே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா, திரும்ப நம்மளுக்கே அது அடிச்சுதுன்னா, அப்போ என் டீம்ல இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா, நான் அவங்க கிட்ட சொல்லல இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, நாங்க எல்லாருமே சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் நாங்க பண்ணுவோம். அப்போ நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட, அவங்க வந்து பின்னாடி நின்னு என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால எனக்கு வந்து கடைசியா அவங்க கிட்ட வந்து ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஓகே. அதான் என் டீம்ல இருக்கவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் கடைசியா கிளியரா எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சாவு வந்து எங்க முன்னாடி வந்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எங்க கண்ணு முன்னாடியே எங்களுக்கு எல்லாருக்குமே சாவு இருக்குன்னு தெரியும். அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் நாங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ, இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் வந்து நெறைய பேர் இந்த உலகத்த விட்டு போயிருக்காங்க. இந்த உலகத்த விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல எங்களுக்கு. ஆனா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு மாதிரியே வந்து எங்களுக்கும் நடக்கக்கூடாது. இன்கேஸ் ஏன்னா முன்னாடி நடந்தவங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது யாருக்குமே தெரியாது. ஓகே. எல்லாரையும் மேல அனுப்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அது வந்து சாதாரண விஷயமா வந்து விட்டுட முடியாது. விடாத சாதாரண விஷயமா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு விஷயம், இது எப்படி வந்து முடியும்? ஆனா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அந்த ரிசர்ச் பண்ற விஷயம்லாம் வந்து எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே ஒரு கேள்வி என் மனசுல போயிட்டு தான் இருக்கும். ஸோ என் பேக்கப் பிளான் வந்து சொல்லிட்டேன். என் கூட இருக்கிற கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா? என்னோட டீம் மெம்பர்ஸ் அவங்க கிட்ட வந்து என் பேக்கப் பிளான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இன்கேஸ் இது சொதப்பிருச்சுன்னா என்ன பண்ணணும்ங்கிறது எல்லா பிளானும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அது யார் அதாவது இப்போ நம்ம பண்ற இந்த வேலை வந்து யார்கிட்ட போகுது நம்மளுக்கு தெரியாது. நம்ம செய்யற இந்த இந்த டைரி, இந்த எழுதுற டைரியோ, இல்ல நம்ம பண்ற ரிசர்ச்சோ இது யார்கிட்ட போகும்னு தெரியாது நம்மளுக்கு கண்டிப்பா. ஆனா, ஆ போறவனுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. அவனுக்கு வந்து 2 வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் எதுனாலும். அவனுக்கே தெரியாது. அவன வந்து யார் வந்து பார்க்குறாங்க, பின்னாடி கண்காணிக்கிறாங்கன்னு அவனுக்கே தெரியாது. ஆனா, அவங்க கிட்ட வந்து சரியான அந்த அந்த எடுத்து அந்த அந்த வேலைய எடுத்து செய்றவன் வந்து சரியான ஆளா இருந்தா, கண்டிப்பா என்னோட கூட்டாளிகள் வந்து அவன்கிட்ட போயிட்டு முழுசா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆதரவு குடுப்பாங்க. இதுதான் வந்து என்னோட பேக்கப் பிளான் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா இது வந்து இந்த இந்த பேரெல்லாம் வெளிய வரும்போது எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் வரும். அதாவது இதெல்லாம் வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்றாரு. எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அத பத்தி நாங்க வந்து கவலைப்படல. நான் வந்து தயாரா தான் இருக்கேன். அது வந்து எப்படி நாங்க வந்து அத எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது நாங்க தயாரா தான் இருக்கோம். என்ன த ம் அ என்ன தப்பு பண்றவங்க தண்டனை வந்து கண்டிப்பா அனுபவிக்கணும். அதுதான் எங்களோட எல்லாரோட யோசனையும். ஸோ மக்களுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு வரணும். அவங்க பேரெல்லாம் வெளிய கொண்டு வரணும். இது எங்க எல்லோரோட பிளானும் இதான். இத நோக்கி தான் நாங்க எல்லாருமே வேலை செய்றோம். எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க உங்களுக்கு சுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நெறைய பேர் பிரச்சனை குடுக்குறவங்க, நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறவங்க எல்லாம் உங்கள சுத்தி கூட இருப்பாங்க. உங்க கூட இருக்கிறவங்க உயிர் நண்பனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா, அவங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து இன்னொரு முகம் இருக்கும். இன்னொரு பக்கம் போய் சீக்கிரமா சாஞ்சிருவாங்க. இதே மாரி விஷயம் என்கிட்டயும் நடந்தது. அது அது வந்து யாருன்னா, என்கிட்ட ரொம்ப நல்லபடியா ரொம்ப உயிர் நண்பனா பழகுனது வந்து டினோ மோரியா. ஸோ என்கிட்ட வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான். அப்புறம் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துட்டான் திடீர்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். அத நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னாரு. ஸோ டினோ மோரிய பத்தி சொல்றாரு. அவன் எனக்கு வந்து நம்பிக்கை உரிய ஆளா இருந்த மாதிரி என்கிட்ட இருந்து, ஆனா அவன் வந்து பண்ண ஒரு காரியம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிருச்சு.
அதனால வந்து யோசிக்க முடியாத அதிர்ச்சியா இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் உண்மை யாரும் வந்து உங்களோட இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அது பெரிய தப்பு. யார் வந்து உங்ககிட்ட இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையா இருக்கிறது வந்து நம்மளுக்கு நாமளே தான். ஸோ அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னோட செல்லப்பிராணி ஃபட்ஜ் மாதிரி கண்டிப்பா அந்த மாதிரி செல்லப்பிராணி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம கிட்ட உண்மையா இருக்கும். அதுவும் நமக்கு நாமளே நம்ம உண்மையா இருப்போம். ஸோ இந்த 2 பேர் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்க. ஸோ எல்லாரும் வந்து விலை போயிடுவாங்க, எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க. ஆனா நம்ம 2 பேர் தான் கடைசி வரைக்கும் வந்து, அதாவது நமக்கே பிளஸ் நம்மளோட செல்ல பிராணிகள் ஏதாவது இருந்ததுன்னா ஃபட்ஜ் மாதிரி அந்த மாதிரி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபட்ஜ் பத்தி எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 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 வந்து யாருக்கிட்டையும் விலை போக மாட்டோம். ஸோ அதனால வந்து நீங்க இங்க வந்து தினோமோரியா மாதிரி நான் நம்பிட்டேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப க்ளோஸா எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. நம்பிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ஸ்ல. ஐ திங்க் இப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஸ்லைட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. கேஜி டெஃபினெட்லி மித்ராஜி. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கணும். மக்கள் கொஞ்சம் கூட ஃபாஸ்டா அதான் படிச்சு இன்னும் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆமா ஃபாஸ்டா இன்னும் ஒரு படிக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும். ஏன்னா சரண்யா கேட்டாங்க இன்னும் எவ்வளவு ஸ்லைட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கு சரண். யா. இன்னும் போயிட்டே இருக்கு. இன்னும் திப்தி மேம் வந்து டிகோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முடிக்கலன்னு தான் சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்ட கேள்விக்கும் இதுதான் இவ்வளவு ஸ்லைட்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஆனா அவங்க வந்து போட்டுட்டே தான் இருக்காங்க. நான் வேணா நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து ஒரு தோராயமா எவ்வளவு நம்ம ஸ்லைட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இந்த தேதி வரைக்கும் அதை மட்டும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா படிக்கணும்னு நினைக்கிறேன். மேபி ஒன்ஸ் இன் அ வீக் அதே தான் நம்மளுக்கு ஸ்லைட்ஸ் வெறும் படிக்கிறது மட்டும் வந்து பண்ற மாதிரி பார்க்கணும் மித்ராஜி. சரி. Hi Mitra sis, Vijay Pro and everyone. Hi Meenakshi sis, good evening. Thank you for coming. சரண்யா நட்ராஜன் ஓகேக்கா ஓகே அவங்க வந்து மோகன் பிரதர் கிட்ட பேசுறாங்க போல. ஓகே ஸோ படிக்கிறீங்களா? Yeah, each and every scam has happened with the help of a political leaders and bank officials, and these people let the victim to escape because they will expose their names. So true. கரெக்டா சொன்னீங்க. எல்லாமே உள்ளு குத்து தான் அது சொல்லுவாங்கல்ல. ஐ மீன் லைக் டீம் எஃபர்ட். இதுலயும் ஒரு பெரிய டீம் எஃபர்ட் எல்லா ஏஜென்சிஸ் பீப்புள் ஆர் இன்வால்வ். ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் வந்து எடுத்துட்டு இஃப் யூ கேன் ஈஸிலி கெட் அவே ஃப்ரம் த கண்ட்ரினால நீங்க இப்போ சாதாரணமாக சொல்ல போனா ஈவன் இமிகிரேஷன் ஆஃபீஸ் வில் பி இன்வால்வ் பிகாஸ் தே ஆர் லெட்டிங் தீஸ் பீப்புள் அவுட். ஸோ அது வந்து வெரி வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான். அதாவது சாதாரண மக்கள் வந்து ஒரு லோன் எடுத்து கட்ட முடியலன்னா அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. அவங்க அதை அனுபவிக்கிற டார்ச்சர் அனுபவிக்கணும். ஆனா இந்த மாதிரி பெரிய ஆளுங்களாம் ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டு லண்டன் போய் செட்டில் ஆயிட்டு அங்கேருந்து வந்து விலை உயர்ந்த என்ன சொல்றது ஸ்மோக் பண்றது அந்த மாதிரி அவங்க பண்றது, அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட்டு ஷூஸ் அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் வந்து பயங்கர ரேஞ்சில் இருக்கு. இதெல்லாம் யாரு பண்ணும்? நம்ம பணத்தை வந்து உட்காந்து அவனுங்க அப்படி என்ஜாய் பண்றானுங்க. இதை நம்ம நாடு பார்த்துட்டு தான் இருக்கு. Yes, Akka, true. Reliance then Jio, now AGO. And supermarket is also there in both Reliance and recently online store in some other name. They are starting everything from different name but same setup. Correcta சொல்றீங்க. Yes, Mahima, if you point to one culprit, they will say another high power names. It's chain link ma, don't know how to stop these people. It looks like 3 times big battle than Mahabharat. Yes, exactly. Maybe it will take more time, but it's still doable ma. ஆனா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணும் இவங்கள. நம்ம வந்து படிக்கணும். எப்பவுமே ஒரு ஆர்டிகல் வருதுன்னா அதை படிச்சு அனலைஸ் பண்ணி வேற சைடு நம்ம வந்து யோசிக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அம்பானி பத்தி பிரிச்சு மேஞ்சு இருக்காரு. He is the main culprit in most. Definitely no doubt about இல்ல வந்து என்னன்னா இன்னொரு அம்பானி வந்து எஸ்கேப் ஆகுறாரு இந்த அம்பானியை வச்சு. அண்ணனை வச்சு தம்பி எஸ்கேப் ஆகுறாரு நினைக்கிறேன். தம்பியை வச்சு அண்ணனா ஒரு அண்ணனை வச்சு தம்பி இல்ல அனில் தானே அண்ணன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. Mahima one side பார்த்தா D mafia with bully one gang, another side பார்த்தா Ambani people maybe support Illuminati but I am not sure, but both different only aim money and destroying India. கரெக்டா சொன்னேமா. பிளஸ் டி பாலிவுட் வெள்ளந்து இந்த Illuminati அந்த கேங்கு. ஸோ எவ்ரி ஒன் இந்த மேல போனா பாகிஸ்தான் அவங்க தீவிரவாதிங்க. ஸோ எவ்ரி ஒன் their aim is to destroy நம்ம நாட்டை. So true. வணக்கம் மித்ரா அவர்களே. விஜய்ஜி வணக்கம். வணக்கம்
இவங்க தானே எப்பயுமே கன்ஃபியூஷனா இருக்கும் பேரு. கமலக்கண்ணன் மேம் கமலக்கண்ணன் தான் சொல்லிடுறது. நான் சங்கீதாவே மேம் சொல்றதே இல்ல. கமலக்கண்ணன். எஸ், ஓகே. எக்ஸாக்ட்லி சரண். வணக்கம் ஜி, எக்ஸாக்ட்லி லேட் ஆயிடுச்சு. சரண் கிளியர் எக்ஸ்பிளேஷன். சாரி சாரி. எக்ஸ்பிளனேஷன். யா, யா. வணக்கம் ஜி, லேட் ஆயிடுச்சு. அமுதாஜி யா, வணக்கம். இல்ல அவங்க நீங்க பிஸியா வந்தாலே இருக்காங்க கொஞ்சம். போதும். எஸ், ஆமா, எக்ஸாக்ட்லி. நீங்க நீங்க வந்து ஒரு ஹாய் சொன்னாலே வந்தாலும் போதும் எங்களுக்கு. யா, ஆமா. யா, யா. மணி மணி ஜானுமா இல்லைன்னு சொன்னீங்க, வந்துட்டாங்க. மணி 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 மணி. கொழுந்து என்னது கொளுத்தி விட்டுருவோமா எல்லாத்தையும். சங்கீமா, ஆர் யூ இன் இன்ஸ்டா ஆர் ட்விட்டர்? ஓகே. யாரையோ கேக்குறாங்க. ஆமா. எல்லாரும் கூட்டு கனவாளிகள். சச்சின் வாசுதேவ் மட்டி இருப்பது கூட நாடகம் போல். சச்சின் வாசுதேவா? சச்சின் வாஜே தானே? சச்சின் வாஜே. ஓகே ஓகே, சாரிம்மா சாரி. மாட்டியிருப்பது கூட நாடகம் போல இருக்கு. ஏனென்றால் அடுத்தது எங்கேயோ எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நிறைய வந்துருச்சு. ஆனா நீங்க வேற அதை ஓபன் பண்றதுக்கு பயமா இருக்கு பயமா சரண்யா. இருக்கு சரண்யா. ஓ, இன்னொன்னு ஓபன் பண்றதுக்கு. ஐ மீன் ட்விட்டரா இன்ஸ்டாவான்னு தெரியல. அதை பத்தி பேசலாம்னு இட்ஸ் நினைக்கிறேன். ஓகே சங்கீமா, நோ ப்ராப்ளம். நீங்க இருந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே. Dirty secrets of Bollywood: drugs, prostitution, child trafficking and organ trafficking, mystery deaths of ISRO scientists, bank scams, Satyam scam, 2G spectrum, and so many. Sushant exposed every field. So true. கரெக்டா சொன்னீங்க. சுஷாந்த் ஒன்னு பாத்தீங்களா? சுஷாந்த் இது மட்டும் இல்ல, இதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணல. அதான் நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல சொல்லியிருந்தேன் பாருங்க. அவர் வந்து இப்போ ஐபிஎல் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி இந்த பாடி பில்டிங், அது என்ன சொல்லுவாங்க நம்ம, அந்த பர்டிகுலர் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, அதை பத்தி கூட பயங்கரமா இப்போ வந்து அவர் என்ன சொல்ற, அவரோட அந்த பாசிட்டிவிட்டினால வந்து இப்ப எல்லாருமே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்து என்ன பட்டேல் பேர் மறந்துருது எனக்கு. மனோஜ் பட்டேல். அவர் வந்து எப்படி வந்து டார்ச்சர் பண்ணாங்க, அவரை வந்து எப்படி ஹெராஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் ஹெராஸ் பண்ணி அவர் வேற வழி இல்லாம இந்த முடிவு எடுத்திருந்திருக்காரு. நல்ல வேளை அவர் வந்து பொழைச்சிக்கிட்டாரு. ஸோ அத மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு இப்போ. ஓகேங்களா? அவரை பத்தி தான் நான் மதியானம் என்னோட இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். தயவுசெய்து அதை பாருங்க, அப்ப தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியையும் வந்து இப்போ வெளியில வருது. அதுல என்னென்ன அட்டூழியங்கள் பண்றாங்க அந்த சாஹில் கான், அந்த விஷயங்கள் வந்து இப்ப வெளியில வருது ஒன்னொன்னும். கரந்தீர் ராஜ்புத். பிகாஸ் ஏதாவது தெரியாம மெசேஜ் ஏதாவது அனுப்புவோமோ அப்படின்னு கொஞ்சம் பயம். இல்ல நீங்க ஆமா கரெக்ட் தான். இவங்க கமலக்கண்ணன்ஜி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா யாரு எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம போயிட்டு ஒரு மெசேஜை நம்ம இது பண்ணும்போது அது வந்து அந்த அவங்க என்னன்னா, இதுல கன்ஃபியூஷன் என்னன்னா, ட்விட்டர்ல வந்து யாருக்கிட்ட க்ளோஸா இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. நம்மளுக்கு யாரையும் தெரியாது. ஓகேங்களா? யாரு எவங்க கிட்ட க்ளோஸா இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை. நானே ஒரு ட்வீட் பண்ணும்போது நான் யோசிப்பேன். பட் நான் போய் பார்ப்பேன் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. பட் அதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஏதாவது ஒரு காமனான ஒரு டாபிக், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுஷாந்துக்கும் ஜஸ்டிஸ் இருக்கா, அதை மட்டும் நான் வந்து ட்வீட் பண்ணுவேன். நான் பார்த்து தான் ட்வீட் பண்ணுவேன். படிச்சுட்டு ட்வீட் பண்ணுங்க. எது பண்ணாலுமே, எங்க எஃபில பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்றது ஈவன் வாட்ஸ்அப்ல கூட கரெக்டா படிச்சு பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத நம்ம சொல்லி நம்ம வந்து ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதுதான் ஒண்ணு. சரண்டா அது அப்படி லாக் ஆன் கூட தெரியாதா கமலக்கண்ணன் மேம்? நோ ப்ராப்ளம் சங்கீமா, ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். வணக்கம் மேம். 3 ரோசஸ். வணக்கம் 3 ரோசஸ். குட் ஈவினிங். ஒன்று, எல்லா சினிமா நடிகர்கள், எல்லா அரசியல்வாதிகள் எல்லாரும் கூட்டு கனவாளிகள். ஆமாமா, எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். சரண்யா, we are all friends because of that மித்ரா அவர்கள் லைவ் சேட். பட் இந்த லைவ் சேட் ஃப்ரெண்ட்ஸ்ல எவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்றோம்னு அதே நினைச்சா கஷ்டமா இருக்குடா. லைவ் சேட் ஃப்ரெண்ட்ஸை எவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அதை நினைச்சா கஷ்டமா இருக்குடா. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யாருமே சென்டிமெண்ட் ஆகாதீங்க. எல்லாரும் இங்க வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்டிஸ்க்காக, சுஷாந்த் ஜஸ்டிஸ்க்காக மட்டும் கிடையாது. சுஷாந்த் என்ன சொல்லியிருக்காரு, அவரு பல பேர் ஜஸ்டிஸ்க்காக போராடி இருக்காரு. பிளஸ் அவருக்கு வந்து பிடிச்சது வந்து யங்ஸ்டர்ஸ் தான், வருங்கால மக்கள், சின்ன குழந்தைங்க, அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ கண்டிப்பா சுஷாந்தோட கோல் நம்ம கோல். அதுக்காக மட்டும் நம்ம எல்லாரும் பாடுபடணும். இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இங்க இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நிறைய பேர் வராங்க, முன்னாடில இருந்து நிறைய பேர் வந்தாங்க, அப்ப நிறைய பேர் போயிடுவாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு மேபி வந்து என்ன சொல்றது,
இன்னொரு விஷயம் புடிச்சு போயிருக்கலாம், இல்ல வந்து அவங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து யாருமே நிரந்தரம் கிடையாது, யாரும் யாரு கூடயும் இருக்க போறது கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம இருக்கிற வரைக்கும் அன்பா இருப்போம், இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு வந்து ஒரு குரல் கொடுப்போம், யாருக்கு பிரச்சனைனாலும் நம்ம வந்து போராடுவோம், அதுதான். ஸோ நம்ம வந்து யாருமே நீங்க வந்து நம்ம இப்படி க்ளோஸா இருக்கணும், அப்படி இருக்கணும், சென்டிமெண்ட்டே தேவையில்லைப்பா, நிஜமா சொல்றேன் நான். ஆனா மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, பிரச்சனைனா நம்ம வந்து எல்லாம் ஒன்னா சேரணும். ஓகே, ஆனா இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போறோம் போது எனக்கே கஷ்டமா இருக்கும். இப்போ 2-3 நாள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெகுலரா வராங்க இல்லையா, நம்ம தீபக் திடீர்னு வரலன்னா கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்து சபரீஷ் திடீர்னு வரலாம் கஷ்டமா இருந்தது. அது ஏன்? ஓகே ஃபைன், அவங்களால முடியல, அவங்களுக்கு வேற ஒர்க் இருக்கு, படிக்கணும், பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கு, அதனால நம்ம வந்து ஓகே லைட்டா எடுத்துக்கணும்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், வந்திருக்கிற வேலை வந்து சிறப்பா நம்ம பண்ணணும் சுஷாந்த்காக. சுஷாந்த்னால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபேமிலி. இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து எப்போ நம்ம எல்லாம் ஒன்னா வரோமோ அப்ப எல்லாம் நம்ம அன்பா இருப்போம். சில பேரால வர முடியலையா, நோ ப்ராப்ளம். கரெக்டா சொன்னீங்க மித்ராஜி. பணம் 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 தேவைதான், ஆனால் பணம் பணமே தேவைதான், ஆனால் பணமே பணமே வாழ்க்கை இல்ல. when these people will அதெல்லாம் இந்த recognize it. ஜென்மத்துல நடக்காது சிஎம்மா. சிஎம்மா நிறைய பேர் இதை எப்படி தெரியுமா, சிஎம்மா இது நிறைய வந்து பேரை ஒரு மாத்திருக்காங்க. பணம் அடிக்ஷன் வந்து மாதிரி தான். என்ன தெரியுமா சிஎம்மா, பணம் உனக்கு வாங்கிட்டு வாயை மூடிட்டு போயிடு, இல்லையா உன் ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பயம்புறுத்தியே தான் வந்து எல்லாரும் அவங்க வழி கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து சில பேர் இப்போ மனோஜ் பட்டேல், அதே மாதிரி கரந்தீர், இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்கல்ல தைரியமா பேசுறதுக்கு. இப்போ வந்து முன்ன வராங்க பாத்தீங்களா ஒருத்தர் வெளியில. ஸோ நிறைய இப்போ யூடியூபர்ஸ்லாம் குரல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இதே ஊர்ல இருந்தா கூட குரல் கொடுக்குறாங்க, இந்தியாவில இருந்தா கூட குரல் கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து அவங்கள பார்த்து இனிமே எல்லாம் மாறணும். நீங்க சொன்ன மாதிரி பணம் ஒன்னே வாழ்க்கை கிடையாதுடா, அதுக்கு மேல வந்து பிரின்சிபல்னு ஒண்ணு இருக்கு வாழ்க்கைக்கு, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். So true. Very very bold and strong research. Strong research. We following SSR Soul. SSR Soul, exposing everyone and punishment them. So true. Super So true. super, exactly கரெக்டா சொன்னீங்க. SSR knew about டைனோசர், Dino. அவன் பேர் டைனோசர், டினோ பக்கி, டைனோசர் பக்கி. பக்கி more than 200 slides now itself. ஆமா I mean Deepti ji வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. I mean like ரொம்ப ஃபாஸ்டா இல்ல, பட் டெஃபினட்டா அவங்க இல்ல அவங்க ஜஸ்ட் ரீடிங் தானே, ரீடிங்னால ஃபாஸ்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேட்னால கொஞ்சம் டைம் எடுக்குது. வெறும் ரீடிங்னா நம்மளும் கொஞ்சம் கரெக்டா முடிச்சிருவோம், அதுதான் நம்ம கிட்ட இடிக்குது. ஸோ பிஸ்னஸ் மீன்ஸ் ஈக்குவல் டு கொஞ்சம் நியாயம், நிறைய ஏமாற்றம் வேலைகள். அப்பா கொஞ்சம் நியாயம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் கமலக்கண்ணன்ஜி. ஆனா 1-2 பேர் இருக்காங்க நல்லவங்க, பட் இவங்க பண்ற விஷயத்தினால அவங்களும் வேற வழி இல்லாம உள்ள போய் ஃபோர்ஸபிளா உள்ள போறதா இருக்கு. பட் ஃபோர்ஸபிளா அப்படி போகாம இருக்கணும்னு சுஷாந்த் மாதிரி ஆளுங்க நினைச்சிருக்காங்கல்ல. சுஷாந்த் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வர்றது வந்து பிடிக்கல அவங்களுக்குலாம். பிளஸ் இவன் ஃபேமஸ் ஆகுறான்ல, வா நம்மளோட சர்க்கிள்ல போட்டுட்டு நம்மளோட தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க சுஷாந்துக்கு வந்து மில்லியன்ஸ் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து டீசப்ஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வேற வழியில பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணாங்க. ஆனா அவர் வந்து இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி வந்து ஹீஸ் லைக் வெரி போல்ட். அந்த சிஸ்டத்துல வர மாட்டேன்னு நிக்கிறவனும் இருக்காங்கல்ல, அவரை பார்த்தா எல்லாரும் கத்துக்கணும். என்னங்க சாவு தானங்க, சாவு எந்த டைம்ல வரும், அவ்வளவுதான். அதான் சொல்ல முடியும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. தனம்மா, குட் ஈவினிங். படிக்கிறீங்களா? நியம் வேர்ட் கூட அவங்களுக்கு தெரியாது சங்கீமா. நியாயம் நியாயம் ஃபுல்லி மணி தான். அது இட்ஸ் ஒரு மாதிரி இட்ஸ் லைக் அடிக்ஷன், அவ்வளவுதான். they don't know normal human values, human emotions, human affections. அப்புறம் அதே சொன்ன மாதிரி நியாயம், தர்மம், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், they don't have that consciousness சொல்லுவாங்க தெரியுமா. உள்ளுக்குள்ள ஒரு சோல் சொல்லும் தெரியுமா எல்லாருக்குமே. ஓகே விஜய் இது தப்புடா, இது பண்ணாதன்னு ஒன்னு சொல்ல, இது தைரியமா பண்ணுடான்னு. அந்த சோலே கிடையாது. they don't have that soul. it's only அந்த லைக் எக்ஸாக்ட்லி மணி தான். அவங்க எப்படின்னா பணத்தை வந்து நம்ம சொல்லுவோம்ல, பணத்தை சாப்பிடவா போற அப்படின்னு கேட்போம்ல, அவங்க அதெல்லாம் மீறி போயிட்டாங்க. அவங்க வந்து ஜென்ரேஷனுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்க எல்லாருமே அடிமையா இருக்கணும். அதுதான் பழைய காலத்துல எப்படி வந்து அவங்க கிட்ட போய் வேலை செய்வாங்க, அந்த மாதிரிதான் நடத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க.
ஆனா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து கொஞ்சம் நியாயமா இருந்தாங்க எல்லாருமே. எல்லாருமே மக்கள் வளரணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்கலாம் வந்து எப்படி தெரியுமா? இவங்கலாம் அநியாயம் பண்றவங்க. எல்லாம் நம்மள வந்து அடிமையா வச்சுக்கிறவங்க. அனில் அம்பானி தம்பி. அதான் சொன்னேன்ல, அனில் ஓகே, தம்பி. ஓகே. நான் தான் மாத்தி சொல்ட்டேனா? அதனால தான் அவன ஏமாத்துனாங்க போல நெறைய விஷயத்துல இருந்து பங்கு பிரிக்கும்போது. ஆமா. ம். அங்கிதா செலிப்ரேட்டட் த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி லாஸ்ட் டே. எவ்வளோ எரிச்சலா இருக்குது. எப்படி அவளே ஒரு முடியுது? அவளே ஒரு என்ன சொல்றது? கை சடை. என்ன சொல்றது? அவலாம் நீங்க ஏன் டென்ஷன் ஆயிக்கிறீங்க? அவலாம் அப்படித்தான். சில பேர் நம்மள வந்து வெறுப்பேத்துறதுக்குன்னே பண்ணுவாங்க. ரியாலாம் பாத்தீங்களா? என்னமோ ஃபோட்டோலாம் போஸ்ட் குடுத்துட்டு இருக்கா. எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்மள வெறுப்பேத்துறதுக்கு நாங்க நார்மல் லைஃப் வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா வந்து அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே கூடாது. அவங்களுக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா அவங்க தண்டனை எப்ப குடுப்பாரு. அப்நார்மலா போனாங்க? நார்மலா வரதுக்கு? அதேதான். டிப்ரஷன்ல போனாங்களா என்ன? அவங்க தேவர் பிளேயிங் தியர் ரோல். பெர்ஃபெக்ஷனுக்கு எக்ஸாக்ட்லி. ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளே ரோல் முடிஞ்சிச்சு. தே ஆர் பேக் டு தேர் என்ன சொல்றது? ஆடம்பர வாழ்க்கை. அவ்வளவுதான். ஒரு 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 படத்துல ரோல் குடுத்தாங்க. அத ப்ளே பண்ணாங்க, வந்துட்டாங்க. முகேஷ் அம்பானி ஃபேமிலி, ஐபிஎல் கிங் அனில் அம்பானி, ரிலையன்ஸ் ஐடியா. ஆமாமா. எவ்வளவோ இருக்கு இந்தியால. எல்லாம் ரிலையன்ஸ் குரூப், அண்டர் ரிலையன்ஸ் குரூப். ஸோ தே அப்ப ஆர் முகேஷ் அம்பானி வீட்டு ஃபேமிலி ஃபங்ஷன்னா எப்படி போய் இந்த இந்த என்ன சொல்றது? இவங்கலாம் இந்த ஆக்டர்ஸ்லாம் பாலிவுட்லாம் போய் மொற வாசல் பண்ணுவானுங்க போயிட்டு. போயிட்டு டாய்லெட் கூட கழுவி விடுவானுங்க. போய் நிப்பானுங்க எல்லாம் ரெடியா. அம்பானி முக்கியமா ஆல் இயருக்கும் எல்லா இயருக்கும் நெனச்சேன். அதான் ஆன்டிலியா கேஸ் பத்தி பாருங்கன்னு சொன்னேன். பாருங்க சொன்ன. ஆன்டிலே கேஸ் பத்தி ஒரு முக்கியமான ஃபுல்லா ஆளு ஒண்ணு ஃபுல்லா பண்ணோமே ஒரு ஒரு இது ஆன்டிலியா மித்ரஜி கேஸ் தான். பண்ணாங்களே. பண்ணோமே ஹரிஷ் குமார் ஜி. ஆ. ஹாய் ஹாய் மித்ராஜி. கோதை சிஸ். கோதை சிஸ் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள பார்த்தே. Live video at 7 p.m. and pressed like button or thank you CMA. என்னது? I watched that live video at 7 p.m. and I pressed like button also. அந்த வீடியோ பத்தி தான் சொல்றாங்க ஐ திங்க் ஸோ. ஆ ஓகே, ஓகே. அது 7:00 வந்தது மஹிமாக்கு. ரொம்ப ஏர்லியரா போட்டனே. ஐ திங்க் எம்டி இஸ் முகேஷ் டாட்டர்ன்னு சொல்றாங்க. ஓகே. பாருங்க அக்கா, இவன் மணி அண்ட் ஆல் நெட்வொர்க், வோடாஃபோன், ஏர்டெல் எக்ஸெட்ரா அழிக்கறதுக்கு கொண்டு வந்துட்டான். அவங்கள அழிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டான். ஆ, என்னமோ டாட்டர் கிடைச்சும் ஹை ஸ்பீட் நெட் இல்ல இந்தியாவுல. ஓ! என்னமோ டாட்டர் கிடைச்சுமா? என்னமோ டாட்டர் கேட்டுச்சோ ஹை ஸ்பீட் நெட் இல்ல கேட்டுச்சுன்னா இந்தியால. ஹை ஸ்பீட். ஓகே, ஓகே. அவங்க டாக்டர் அவங்க பொண்ணு மகள் கேட்டிருக்குதா? ஓகே. அவனுங்க எல்லாம் சின்ன 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 ஆளுங்கள ரிலையன்ஸ் எப்போ உள்ள வந்ததோ, அந்த சின்ன சின்ன பொட்டிக்ஸு, சின்ன சின்ன மளிகை கடை நல்லா இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் காலி பண்ணானுங்க அவனுங்க. அந்த வால்மார்ட்ன்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்து ட்ரை பண்ணானுங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சின்ன 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 ஆளுங்கள் இருந்தாங்க பாருங்க. நார்மல் விக்கிறவங்க. அவங்க எல்லாரோட வாழ்வாதாரத்தையும் வந்து அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அதான் டோட்டலி. ஜியோ கொண்டு வந்துன்னு விட்டு பாரேன் பாரு ரீல். ரீலு. அதனால தான் ஜியோ அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க போல. ஆனா நம்ம மக்கள சொல்லணுங்க. 501 குடுத்த உடனே எல்லாரும் ஓசியில குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் நின்னோம்ல. தப்பு தானே? அந்த அது மாரி அந்த மாரி போய் நம்ம அடகு வச்சுட்டோங்க. எப்போ ஒருத்தன் ஓசியில குடுக்குறானோ, அப்போ சம்திங் ஃப்ரீயா வந்து எவனும் குடுக்க மாட்டான். எதுவும் விஷயம் இல்லாம. நம்மளோட எல்லா வீட்டுல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் நம்ம அடகு வைக்கிறோம். அதுதான். இனிமே யாரு ஓசியில குடுத்தாலும் வாங்காதீங்க மக்களே. அதுதான் நம்ம முக்கியம் நம்மளுக்கு. நான் வேற ஒரு 5 மினிட் லேட் ஆகிட்டேன். அதுக்குள்ள அக்கா அனௌன்ஸ் பண்றாங்க. ஜானுமா காணவே இல்ல. விட்டா போலீஸ் விட்டு தேடுவாங்க போல இருக்கு. ஏங்க பிசினஸ்னா போட்டிகள் இருக்கும். அதிகமா சரண். போட்டிகள் இருக்கு, பொறாமைகள் இருக்கு. அது எல்லாமே இருக்கு நம்ம ஊர்ல. நம்ம ஊர் மென்டாலிட்டி மாறணும்பா. தப்பு வந்து இன்னொருத்தனை அடிச்சு அதுக்கு மேல நிக்கணும் அப்படின்னு ஆ, நிக்கிறவன் என்ன மனுஷன்? எப்பவுமே நீ ஹெல்த்தி பண்ணு, நான் காம்படிஷனா பண்ணிக்கிறேன். இருக்கணும். நீ மே பண்ணு, த நானும் பண்றேன். அதான் சொல்லுவாங்க. மே த பெஸ்ட் பி த வின்னர். அப்படிதான் சொல்லணும். மத்தபடி நீ வந்து உன்னை அடிச்சிட்டு தான் நான் வந்து மேல வந்தோம். இந்த சாயல் கண்ணத் என்ன பண்ணா, அவனை ஆஹ் அடிச்சிட்டு தான் நான் வருவேன்னு தான் சொல்றான். ஏன் 2 பேரும் சேர்ந்து ஓகே நீயும் ஃபுல் சுஷாந்துக்கு எஃபர்ட் அதானே கொடு, பண்ணாங்க. நானும் ஜெயிக்கிறவனா ஜெயிக்கட்டும். தட் இஸ் அதேதான். ஹெல்தி காம்படிஷன். நீ அது சைன் இல்ல நம்ம பண்ணிட்டு ஊர்ல கிடையாது. சைன் பண்ணிட்டு அவர் பெரிய பெரிய பேனர்ல புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வெளியில எடுத்து இன்னொருத்தனை போட்டு அவன் போய் நிக்கிறான் பாரு. அவன் சொல்லணும் நான் வரல, ஏன் அவனை தூக்குனீங்கன்னு நிக்கணும். ஒரு அதாவது அட்லீஸ்ட் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலயாவது ஒருத்தனுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க.
அதுல சந்தோஷம், அட்லீஸ்ட் அதுலயாவது சப்போர்ட் பண்றாங்கன்னு. ஆனா மத்த இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் எதுக்குதான், பாலிவுட்னு இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில யாருங்க ஹெல்ப் பண்றாங்க இன்னொருத்தன் வந்தா நம்ம வேலை சம்பாஷமா போனோமா வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா போனி கபூர், அவருக்கு வந்து 10 வருஷம் என்னது விசா, ஏதோ துபாய் கண்ட்ரி வந்து விசா தருதான். ஐயோ சந்தோஷமா அவர் பயங்கர ஹாப்பியா இருந்தாரு. அதுல வந்து ட்விட்டர்ல போய் பார்க்கணுமே, அப்பா செம்மையா கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க போனி கபூர் எல்லாரும். நீ வாண்டட் லிஸ்டா. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமி மாதிரி அக்கா பஞ்ச அள்ளி விடுறாங்க. வாண்டட் லிஸ்டா இது படிக்கிறீங்களா? சங்கீமா அவன் வந்து இந்தியால ஏதாவது இருந்தாலும் இவனை கேட்டுதான் செய்யணும்னு நினைக்கிறான். காட்ஃபாதர்னு நினைப்பு மறைமுகமா ரூல் பண்றாங்க. ஆமா டெஃபினெட்லி. சோ ஒரு மாதிரி they are like மறைமுகமா they want to rule everything. அந்த நீரவ் மோடியா? No, அம்பானி. Reliance company. Okay. Yeah, Reliance Petrol, Reliance Mobile, Reliance Market, Reliance. So they are taking over everywhere. Reliance dress industry கூட, garments கூட வந்துருச்சு எல்லாமே. So they are trying எல்லாம். காசு எல்லாம் ஒருத்தங்கிட்டயே போட்டோம். நம்ம எல்லாம் வந்து ரோட்ல இருக்கவங்க இந்த பிசினஸும் பண்ண கூடாது. Greetings Mitra and Vijay, we would always support you guys, South Africa. Thank you ஜீவா பிள்ளைஜி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன சொல்றது, நோ வேர்ட்ஸ். பல நாட்டுல இருந்து இந்த மாதிரி சப்போர்ட் இன்னும் வந்து நம்ம எஸ்எஸ்ஆரோட ஃபைட் இன்னும் நம்ம மேல எடுத்துட்டு போகணும். அதான் நம்மளோட ட்ரீமே. சீக்கிரம் இதுக்கு ஒரு we will get to the results. Super, thank you. ஜானு நடுவுல நக்கல், சும்மா don't take seriously ஜானு. சங்கீதா மேம், வாட் அங்கிதா செலிப்ரேட் ஃபர்ஸ்ட் anniversary for what? அவ பர்த்டே ஆனிவர்சரி கிடையாது, அவ பர்த்டே செலிப்ரேட் பண்ணா. வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆகல. வெட்டிங் ஆனிவர்சரி இல்ல, அவ பர்த்டே செலிப்ரேட் பண்ணா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, வந்து பாய் ஃப்ரெண்டோட தானே இருக்கா இன்னும். ஆமா பாய் ஃப்ரெண்டோட தான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பாலாஜி ப்ரொடக்ஷன்ஸோட பெரிய கூட்டாளி. ஆமா நான் சொன்னேனே, அவங்கள பேக்ரவுண்ட் பார்த்தனாலே பயங்கரமா இருக்கும். எங்க கை வச்சாலும் வந்து ஒரே கிணத்துக்குள்ள இருக்கிற தவக்கல மாதிரி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. கண்டிப்பா. நடுவுல இல்ல அக்கா, எப்பயுமே தான் அக்காவை வம்புக்குன்னு தூக்கு வந்து நத்திங் டு டேக் சீரியஸ். நீங்க முடிச்சிட்டீங்களா? சரண்யமா நம்பர் எல்லாம் ஏன் குடுக்குறீங்க? நல்ல வேலை, கம்மியான நம்பர். ஓ இதுவா? சாரி, அவரோட இது ட்விட்டர் ஐடி. ஓகே, ட்விட்டர் ஐடியா? ஓகே, சூப்பர். நான் அதை பார்த்தோன்னே ஃபோன் நம்பர்னு நினைச்சிட்டேன். குட், வெரி குட். மோகன்ராஜ் பிரதர் வணக்கம். அவர் சொன்னார் பயங்கரமா வணக்கம் எழுதுவார், இன்னைக்கு எழுதவே இல்லை. எழுதினாரா? உங்களுக்கும் எனக்கும் ரெண்டுக்குமே எழுதிட்டாரு. சாரி மோகன்ராஜ் பிரதர். அதுக்கு தான் சர்ச்சிங் யுவர் மெசேஜ். எப்படி? அதுக்கு தானே ஐ அம் சர்ச்சிங் யுவர் மெசேஜ். ஓ, ட்விட்டர்ல சர்ச் பண்றாங்களா? ஆமா. நாங்க ஒரு சின்ன ட்விட்டர் ஹவ் டுன்னு ஒரு வீடியோ பண்ணி போடணும் நம்ம மக்களுக்கு. ஆமா. எஸ் சங்கி, அங்கிதா சேம் லைக் ரியா. இவன் என்னமோ பெரிய கை ராசின்னு ஷாப் ஓபன் எல்லாம் கூப்பிடுறாங்க. அதுல எல்லாம் பார்க்கும் போது எப்பவோ கண்ண மாதிரிதான். அது என்ன எப்பவோ அது என்ன லாஸ்ட் வேர்ட் என்ன எப்பவோ இது அதெல்லாம் பார்க்கும்போது இப்பவே கண்ண கட்டுதே மாதிரிதான். முகராசி கைராசி வந்து திறந்து விடுவா. For whom this message? எது உனக்கு இல்லம்மா, அங்கிதாக்குமா? அங்கிதா அதை பத்தி போட்டா, அங்கிதா ஹஸ்பண்ட் ரியல் லைஃபான்னு கேக்குது. அங்கிதா லோக்கண்டே பிகம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன் தி ஹிந்தி சீரியலே. அதையா நான் கேட்டேன். நிஜமாவே அவங்களோட நான் பாத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஜானு நீங்க தான் என்னத்த அக்கா சொல்லுங்க, எதையும் பார்த்த டென்ஷன் ஆகாதீங்க சரண்யா. நம்ம நிம்மதி போயிடும். அந்த மக்களே எவ்வளோ ஆனாலும் we have
எப்படி சார் கரெக்டா சொன்னாங்க. அந்த லைன் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சிட்டாங்க. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவு கோவப்பட்டாலும், நம்ம எவ்வளவு ஆத்திரப்பட்டாலும், we have to really not lose our cool. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம we are stable and we are fighting this fight, அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து we will be on the right track. அவசரப்பட்டு கோவப்பட்டு ஒரு நாள் நம்ம ஹெல்த் முக்கியம், நம்மளுக்கு நம்மளோட பக்கத்துல இருக்கிற ஃபேமிலி முக்கியம், நம்ம பர்சனல் லைஃப் முக்கியம், பிளஸ் இந்த ஃபைட் முக்கியம். எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங்கும் பேலன்ஸா வச்சுக்கணும். எதையும் வந்து நீங்க அதிகமா பண்ணீங்கன்னா இட்ஸ் ரியலி பேட் ஃபார் யூ. ஸோ அது அவங்க சிம்பிளா இருந்தாங்க, பட் இட் மேக்ஸ் எ பிக் இம்பேக்ட் ஆன் எவ்ரிபடிஸ் லைஃப். எல்லாருமே வந்து பி காஷியஸ், பி ஹெல்த்தி, பி சேஃப். அவங்க எமோஷன்ஸை கரெக்டா வச்சுக்கணும். எதையும் வந்து டோன்ட் லெட் இமோஷன்ஸ் ஓவர்டேக் யூ. அது வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து இமோஷன்ஸ் ஓவர்டேக் பண்ண விடாதீங்க. ஸ்டேபிள் மைண்டா இருங்க. எப்பயுமே மெடிடேஷன் பண்ணுங்க. ஐயோ ஜானு, ஐ சர்ச்சிங் யுவர் காமெடி டியூரிங் த லைவ் சாட் பா. ஓகே மித்ராஜி விடுங்க, பரவாயில்ல, அப்புறமா நீங்க பாத்துக்கலாம். படிங்க அவ்வளவுதான். மோகன் அண்ணா, Sangeeta ma'am, still now they didn't married. She might have celebrated inauguration of Pavitra Rishta. இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு it was her birthday only she was celebrating. சரி, இந்த ரிசர்ச் பண்ணிட்டு அடுத்ததுல போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த அப்டேட்ல வந்துரும். அடுத்த அப்டேட்ல போட்டுருவோம். எங்கடா போச்சு? சிஎம் படிச்சிட்டீங்களா? ஓகே. அது கௌதம், குட் நைட் மேம். குட் நைட். நீ பாக்குறியா கௌதம்? குட் ஈவினிங் சொல்லுவான், அப்புறம் குட் நைட் சொல்லிடுவான். ரிலேட்டட் விஷஸ். தேங்க் யூ. என்னமா சார்லாம் சொல்றீங்க? அவங்க உங்களுக்கு மேம், நான்லாம் சார் கிடையாது. அண்ணா அண்ணா. மித்ரா அவர்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியாது. அதுதான் அதர் ஹியூமன் பீயிங்ஸ் அபவுட் ஆல் ஃப்ராட்ஸ். கண்டிப்பாக. பிகேக்கு வீசா ஐ திங்க் இவன் தான் துபாய்ன்னு இந்தியா போறல கூட போற பாக்கியம் இருக்கு சொல்லி இருப்பாங்க. உன் கேஸ் ஸ்ரீஜில இருந்து காப்பாத்துறேன்னு. பட் பிகேக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுதான் வந்து திப்தி மேம் சொன்னாங்க. இல்ல, எங்க ஓட போற ராஜா, ஓடு, உன்னோட கேஸ் இன்டர்நேஷனல் கோர்ட்ல தான் இருக்கு, நீ எங்கேயும் ஒளிய முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு நக்கல் அடிச்சிருக்காங்க. அண்ணன் எங்க போனாலும் புடிச்சிருவாங்கன்னு அதுலயே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. Politician, police and media houses are all corrupt. இதுல இதுக்கு என்ன ஒரு கொடுமைன்னா, அவன் வலிமை அப்டேட் கேட்டு இருக்கான். பாவி, அவன் 10 வருஷத்துக்கு விசா எடுத்துட்டு ஓட போறான். டேய், நீ எங்கடா போய் தொலைடா, வலிமை அப்டேட் கொடுத்துட்டு போடாவா. என்னால சத்தியமா அதை என்னால சிரிச்சு எனக்கு வயிறு என்னடா இப்படி பண்றீங்க. அவன் வந்து நம்ம எதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம், நீ வலிமை அப்டேட் கேட்டு உட்காந்துட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். நான் நிஜமா சொல்றேன், இவனை மாதிரி நம்பி, இவனை மாதிரி ஐயோக்கியன் நம்பி எல்லாம் வந்து எவனும் படம் எடுக்க கூடாது. இது வந்து இந்த டைமுக்கு ஏகேக்கு புரிஞ்சிருக்குமா புரியலான்னு தெரியல. எனக்கு என்ன சொல்றதே தெரியல. பொலிட்டிஷியன்ஸ் இவங்க வந்து நம்ம நேத்து கூட ஒரு சேனல்ல பார்க்கும்போது இந்த யாரு ஆங்கர்ஸ் சாதாரணமா சொல்றாங்க, எஸ்ஆர்கே பாட்டு போடுங்களேன், அப்புறம் என்ன சூர்கான் மாதிரி டான்ஸ் ஆடுங்களேன், ரொம்ப எதுவுமே இல்லாம, ஐ மீன் லைக் நாட் ஈவன் லைக் 1% அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு ஆங்கர்ஸ், டிவி ஆங்கர்ஸ் கேஷுவலா சொன்னாங்க. எஸ்ஆர்கே பாட்டு போடுங்களேன், சூர்கான் மாதிரி டான்ஸ் ஆடுங்களேன். அவங்கள எங்களுக்கு அப்படி நாங்க கேட்கிறோம், எப்படிப்பா நீங்க இவ்வளவு கேஷுவலா நீங்க வந்து இவங்க பேர் சொல்றீங்க? அப்கோர்ஸ் நீங்க மீடியால இருக்கீங்க, இல்ல அது வேற விஷயம். பட் இவ்வளவு பெரிய இது போயிட்டு இருக்கு. இது நம்ம பண்றோம். we are not the only SSRians. இந்தியால அவ்வளோ போயிட்டு இருக்கு. இட்ஸ் தி மீடியா நம்ம இருக்கு. பட் ஆனா இவங்க சாதாரணமா நீங்க வந்து டிவி ஷோல வந்து சொல்லிட்டு போறீங்க நீங்க. ஸோ தட் மச் யூ ஆர் என்ன சொல்றது, நாட் நோயிங் வாட்ஸ் ஹேப்பனிங். நம்ம சுத்தி அதுதான் அவர் சொல்றாரு, அவங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. தெரியாம கூட இருக்கலாமா? எவ்வளவு இப்போ நம்ம காமன் பீப்புள் நம்மளுக்கே இவ்வளவு தெரியுது, அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது எப்படி தெரியாம இருக்கிறாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் வந்து, இந்த விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். அது எப்படி ரீச் பண்றது எனக்கும் தெரியலப்பா. ஒரு ஐடியா இருந்தா கொடுங்க. நீங்க தான் விக்கி ஜெயின் ஓகேவா? வெரி மச் கன்ஃபியூஸ்ட். என்னதான் நடக்குது? எந்த உலகத்துல இவங்க இருக்காங்க? இல்ல நம்ம தப்பான உலகத்துல இருக்கோமா? நம்ம தப்பான மெசேஜ ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோமா, சொல்லிட்டு இருக்கோமான்னு ஒரு டவுட் ஆயிடுது. எக்ஸாக்ட்லி. பொலிட்டிஷியன்ஸ், பாலிசிஸ் அண்ட் மீடியா. ஓகே, மீடியா ஹவுசஸ் ஆர் ஆல் கரப்ட்ஸ். எப்பயோ பல வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள வெளில போயிட்டாங்க ஜீவாசஸ்.
இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, மீடியா ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு உலகத்துல என்ன நடக்குது அத தைரியமா எடுத்து வந்து காட்டுறவங்க தான் மீடியா. இப்போ வந்து கைவிட்டு எண்ணுனா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மீடியா காட்ட சொல்லுங்க நம்ம ஊர்ல. எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இதுல வந்து இருந்தா பெரிய பெரிய அந்த மீடியா பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் யாருமே மீடியா. யாருமே இல்ல, பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி இல்ல. மீடியாவா இருக்கும். அவங்க பொலிட்டீஷியன்ஸோட மீடியா எல்லாமே பெரிய பெரிய மீடியாஸ் இப்ப எல்லாம். அப்போ அவங்களுக்கு ஃபேவர் தான் பேர் பேசுவாங்க. எக்ஸாக்ட்லி பெரிய அதனால தான் தே ஆர் லைக் எந்த மீடியா வந்து இஸ் சோல்ட் அவுட் தே வில் ஹேவ் மோர் ஃபண்ட்ஸ் தே வில் ஹேவ் எவ்ரிதிங் மோர் அண்ட் தே வில் டூ எவ்ரிதிங் இன் எக்ஸ்ட்ராவேகன்ஸா வே எந்த மீடியா ஆர் நியூஸ் சேனல் ஆர் டிவி சேனல் ஆர் லைக் டூயிங் வெரி மினிமம் தோஸ் ஆர் த ரியல் ஒன்ஸ் ஹூ ஆர் கிவிங் த ரியல் நியூஸ். நம்மள எடுத்து பாருங்களேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் பேர் சொல்ல விரும்பல பிகாஸ் மேபி தே ஆர் ராங். எனக்கு கண்ணில் அது கரெக்டா இருக்குமோ எந்தெந்த சேனல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப ஷோஸே இல்லாம வெறும் ஒரு 2 ஷோ தான் இருக்கும். பார்க்கறதுக்கே ஒண்ணு என்னமோ ஸ்டில் அந்த 90 2000 வருஷம் 2000 வருஷத்துல எப்படி இருந்துச்சு அந்த சேனல் அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ஃபண்ட்ஸ் அண்ட் தே வர் நாட் சோல்ட் அவுட். அந்த மாதிரி தான். தட் இஸ் த ரியாலிட்டி, ட்ரூ ரியாலிட்டி. ஸோ இல்ல இவனோட பத்தி என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் சீக்கிரம் முடிச்சிரு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் எம்பிஏ இவன் வந்து என்னன்னா இவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்றாங்க. வுடன் கோல் அண்ட் பிட்மினியஸ் கோல். இவன் வந்து பெரிய ஆள் இவன். அதனால தான் வந்து அந்த அம்மா போயிட்டு இவன்ட்ட ஒட்டிக்கிச்சு. விக்கி இஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் மெனி பிக் பிராண்ட்ஸ், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மகாவீர் கோல் வஷியரிஸ் பிரைவேட் லிமிடெட். He was worked for the business strategy of commercial and marketing. Vicky has a great personality. மண்ணாங்கட்டி. அப்புறம் வந்து he is part of Mahavir Inspire Group. ஸோ வந்து டென்டல் காலேஜ் he is the secretary of Triveni Dental College and Hospitals மக்களே. அதுக்கப்புறம் பெருசா இவனை சொல்றதுக்கு இது ஒண்ணுதான், அதை காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். co-owner of Mumbai Tigers and Box Cricketers League. He purchased on 8 BHK flat in Mumbai as a gift for Ankita Lokande. 8 bedroom flats. He owns a 24 carats gold iPhone. பாருங்க இவங்கெல்லாம் வந்து மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு டென்டல் காலேஜ் அதை வச்சுட்டு அந்த பாக்ஸ் கிரிக்கெட் லீக் தான் வந்து இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பாலாஜி ப்ரொடக்ஷன்ஸ். அவங்க தான் அந்த பாக்ஸ் கிரிக்கெட் லீக ஸ்டார்ட் பண்ணாங்க சம்திங். அதுல வந்து ஹி இஸ் எ கோ-ஓனர் ஆர் ஹி இஸ் எ ரியலி பிக் ஃபைனான்சர் மாதிரி. யா. சோ நெக்ஸ்ட் நான் படிச்சிடுறேன். ஹலோ பாலாஜி பிரதர். குட் ஈவினிங். அங்கிதா ஓபன் பண்ண கடை விளங்கிரும். அங்கிதா ஓபன் பண்ண கடை விளங்கிரும். காலை வச்ச இடமே விளங்கிராது. சிஎம்மா ஓகே ஐ நியூ தட் Arjun chapter of Mahabharat, but that guy and Pavitra start to character. Pavitra start to Ankita lead role, but she is with boyfriend. Okay, I clear. Okay. Ankita story. ரொம்ப பெருசா போகுது. குட் ஈவினிங். இதய துடிப்புகளே வணக்கம். வணக்கம் ரகு சார். அங்க சிங்கப்பெண்ணே நீங்க எப்படி? Thank you so much. Good evening Neil. How are you? Thanks a lot. மித்ராஜி எங்க செல்ல நாய் இறந்து விட்டது. சோகம் தூக்கம் இல்லாத நிலை உருவாகி விட்டது. கை தவறி செல் கீழே விழுந்து நொறுங்கியது. டிஸ்பிளே போய்விட்டது. அதனால மெசேஜ். சாரி. நோ இப்போ கோதைசிஸ் நீங்க டேக் கேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் அது வந்து நம்ம செல்ல பிராணி நம்மளை விட்டு போனா அது எவ்வளவு கஷ்டம்னு கண்டிப்பா எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒன்னும் இல்ல, நீங்க எதுவும் திரும்பியும் வந்து என்ன சொல்றது வெளியில வாங்க அதுல இருந்து. ரொம்ப கஷ்டமா இருக்காதீங்க. ஆமா தைரியமா இருங்க. பார்ட் ஆஃப் லைஃப், எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப் தான். அகைன் நீங்க நாங்க வெளில இருந்து சொல்லிடலாம், அது உங்களுக்கு தான் அந்த பெயின் அதிகம் எல்லாமே தெரியும். பட் அது ஒரு குழந்தை மாதிரி எல்லாருக்கும் பெயின் அனுபவிச்சுட்டு வெளில வாங்க, அவ்வளவுதான். பட் கம் அவுட் ஆஃப் இட். உங்க செல்ல பிராணியோட வந்து அது நல்லபடியா சாமி கிட்ட சேர்ந்து எல்லாருக்கும் அது குழந்தை மாதிரி நல்லாவே தெரியும். அது வந்து irreplaceable. பட் அதுக்காக சீக்கிரமா வெளியில go through that period ஃபுல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துருங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஏன்னா நீங்க அது மறந்து அது வெளில வரணும் இல்ல, அது உங்க மனசு ரொம்ப பாதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு சொல்றேன். சாரி ஃபார் யுவர் லாஸ் கோதேஜி. ஸோ யா கண்டிப்பா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா இருங்க. பார்ட் ஆஃப் லைஃப் நினைச்சிட்டு தைரியமா இருங்க. ஹலோ நிர்மலாஜி, குட் ஈவினிங். வணக்கம். ஹலோ வணக்கம். மித்ரா அவர்களே said that don't take sensitive so that அக்கானும் அண்ணாவும் சொல்றது இல்ல. so that மித்ரா அவர்கள் said that don't take sensitive.
ஓகேயா? டோன்ட் பி சோ தட் அக்கான்னு, அண்ணான்னு சொல்றது இல்ல. எனக்கு ஓ! அக்கான்னு அண்ணான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். ஆ நீ ஓகே. சென்சிட்டிவா ரொம்ப இல்லம்மா அப்படி அவ்ளோ அப்படி டைரக்ட்டா சொல்லல, சொல்லல. சி அப்படி இருக்கு. சொல்லல. ரொம்ப அட்டாச்ட் ஆகி கவலைப்படக்கூடாது இல்லையா? அதுக்கு சொல்றேன் நம்ம. வேற ஒண்ணும் இல்ல. எமோஷன்ஸ்லாம் இருக்கணும். நாங்க கண்டிப்பா வந்து ரொம்ப எமோஷன்ஸ் எனக்கு இல்லாம நீங்க அக்கா, அண்ணா சொல்லுங்க. அது ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம ஃபேமிலி தானே. அதனால தானே யோகி அம்மாவும் அம்மா, சிஎம்மாவும் அம்மான்னு தானே சொல்றோம் நம்ம எல்லாரையுமே. யாஹ்! அன்பா நம்ம எல்லாரையும் அக்கா, தங்கச்சி சொல்லிக்கிறோம். அது இல்ல. சம்டைம்ஸ் வரலன்னா கொஞ்சம் கவலையா இருக்கும் எங்களுக்கு. வேற கொஞ்சம் ஒண்ணும் இல்ல. கவலையா இருக்கும். அதேதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்போம். சரி அவங்களுக்கு பிஸியா இருக்கும். படிக்கணும் அப்படின்னு. ஃபாத்திமா சிஸ் குட் ஈவினிங். ஹாய் அண்ணா, அக்கா. வணக்கம். ஐ திங்க் நம்மளுக்கு புதுசா கிடைச்சிருக்கிற வியூ நம்ம ஃபேமிலி மெம்பர். தேங்க் யூ சோ மச் ஃபார் கம்மிங் ஃபாத்திமா ஜி. ஓ! நான் தான் டானிஷ். ஆக்சுவலா இவங்க முன்னாடி வந்தாங்க நெனைக்கிறேன். வேற ஓகே. பேர்ல வந்தாங்க. ஓகே, டானிஷ் ஓகே, அந்த ஓகே பேர்ல டானிஷ். வந்தாங்க. ஓகே. இப்போ நீங்க டானிஷ் தானே? ஃபாத்திமா அப்படிங்கிறதுல மேபி அம்மாவோட ஃபோன் நம்பர்ல இருந்து வருவாங்கன்னு நெனைக்கிறேன். சோ நோ ப்ராப்ளம். அப்ப நீங்க பழைய ஃபேமிலி மெம்பர் தான். சாரி டு கோதை ஹியர் சாரி டு தட். ஹியர் தட். பாத்தீங்களா கோதைஜி, உங்களுக்காக நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம். நீங்க அப்படி வெளியில வந்தா தான் உங்களுக்கு வந்து அதுல அதேதான். இருந்து வெளியில வர முடியும். குட் வைப்ஸ், குட் வைப்ஸ். தேங்க் யூ சோ மச் டா. தேங்க் யூ சோ மச். ப்ளீஸ் டோன்ட் வரி கோதைஜி. ஐ நோ ஹவ் மச் பெயின். ஆமா. இப்பதான் ரீசென்ட்டா வந்து அந்த ம். பெயின்ல இருந்து ஜானு வெளியில வந்தா. ஜானுமா கூட இப்பதான் வெளில வந்தாங்க. ஆமா. சோ சோ படிங்க. ஓ! இல்ல நான் மனசுல படிச்சுட்டு இருந்தேன். சாரி. நீங்க On மைண்ட் வைஸ். September 15th, Pavitra Rishta 2 started. For that only she celebrated, and that too while giving cake to Vicky Jain. She told, "I'm giving to my real Manav I saw in Insta." ஓ! நாங்க செலிப்ரேஷன் கேவலமா வந்து இல்ல ஆக்சுவலா இதெல்லாம். நாங்க சந்தீப்லாம் ஒரு வீடியோ அவுட் ஆச்சு. நாங்க அந்த செலிப்ரேஷன் பத்தி தான் நாங்க அது நெனச்சோம். ரொம்ப நாங்கலாம் பழசு. ஓ! நீங்க அததான் அது ரொம்ப சொல்றீங்களா? நான் அதான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் திஸ் இஸ் இந்த செலிப்ரேஷனா? எவ்ளோ ஓகே, திமிரு ஓகே, ஓகே. பாத்தியா இவளுக்கெல்லாம். ரியல் மானவா? அதுதான். அது உனக்கெல்லாம் வேணும்னே இதெல்லாம் சி வேணும்னு அவங்கள சொல்றதுன்னு இதெல்லாம். இதெல்லாம் எக்ஸாக்ட்லி. சி நம்மள அவங்க வாட் கஷ்டப்படுத்துறது தே ஆர் எல்லாம். what they are trying to show an image that these people are untouchable ன்னு they are trying to pretend. அமிதாப் கூட ஆனா ஒரு நட்டையன் கூட இல்ல. ஒரு வாட்டி இது இப்படிதான் சொன்னான். நம்மளால ஓகே. தொட முடியாத ஆளுங்கள தான் வந்து நம்ம வந்து பேசுவோம். இல்ல we will try to disgrace ன்னு சொன்னான். So these people they have that kind of an attitude. அத பிரேக் பண்ணும். அதுக்கு தான் நம்ம இந்த இந்த போராட்டம் பண்றோம். So yes, இல்ல yes இன்னொரு மித்ராஜி. விஷயம் பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்? ஆ நான் மறந்துட்டேன். நீங்க பேசிட்டே இருந்தது. பரவால்ல. அப்புறம் ஞாபகம் வரும்போது சொல்றேன். என்ன அக்கா மித்ராஜி நான் இப்படி பிக் சொல்லிட்டீங்க? சென்ட் பண்ணி ஆமா நீங்க நடுவுல பேசிட்டே இருந்தீங்களா? அதான் மறந்துட்டேன். நான் நடுவுல பேசுனேன் மித்ராஜி. சரி, சரி. ஓகே. கன்டினியூஸா பேசிட்டு இருந்தீங்க. விடுங்க. ம்ஹ்ம். இதெல்லாம் சண்டைக்கு வந்துருவீங்க எல்லாரும். பாத்தீங்களா மக்களே? படிங்க ஜி. அக்கா நான் பிக் சென்ட் பண்ணியிருந்தாலும் இன்ஸ்டால அபவுட் வலிமை அப்டேட் இல்லன்னு இல்லன்னு போடுற அசிஸ்டன்ட் ஆஃப் பிகே. பட் அதுல கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கழுவி கழுவி போடுறாங்க. ஐயோ! பயங்கரமா நாங்க அன்னைக்கு கேவலமா பண்ணாங்க. ஆனா ஒரு வகையில எங்களுக்கு சந்தோஷம் தான். அவன வந்து போனி கபூர நல்லா அசிங்கமா திட்டுனாங்க எல்லாரும். போனி கபூர் மட்டுமா திட்டினாங்க? அதான் அதுல இனிமே வந்து யாராச்சும் வந்து இந்த இந்திக்காரங்க அந்த ஹாலிவுட் பாலிவுட்ல போய் யாராவது படம் பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருந்தாங்க பசங்க பயப்பிள்ளைகள்லாம். போனி கபூரை மட்டுமா திட்டினாங்க? கழுவி கழுவி ஊத்துனாங்க. சரி, சரி, சரி. மீடியா கூல் டவுன், கூல் சரியில்ல. டவுன். உண் உண்மைய சொல்லுவதே இல்ல. அது எப்பயோ மீடியாலாம் போயிடுச்சு. இனிமே இது மாரி விஷயம்லாம் வந்து சீரியஸா சொன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் போடுறத வச்சு தான் வந்து வி ஆர் கெட்டிங் த ரியல் நியூஸ். இப்ப டிவிய எனக்கு பார்த்து நியூஸே கிடைக்க மாட்டேங்குது. டிவிய பார்த்தா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணிடுச்சு. அதாவது இப்போ இப்ப பவித்ர ரிஷ்தா ரியல் மாணவன்லாம் சொல்லி இப்படி நம்மளுக்கே தெரியுது. அது ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. நம்மள வந்து மனசு கஷ்டப்படுத்துற மாரி. ஆனாலும் எப்படி வந்து அவங்க சிஸ்டர்ஸ் வந்து அவங்கள எப்படி என்கரேஜ் பண்றாங்க? அவங்களலாம் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி, இன்னும் கூட அவங்களோட ட்வீட்ட ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. Good night, my sis and Vijay brother and our family members and our friends and all our viewers. Jai Bharat, Jai Hind, Jai Bharat. ஜெய் சுஷாந்த் சொல்ல வந்தீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோ தேங்க் ப்ராப்ளம் யூ பூர்ணிமா சிஸ் நீங்க பூர்ணிமாஜி. ரெஸ்ட் குட் எடுங்க. நைட். குட் ஓகே குட் நைட். நைட். மோகன்ராஜ் மை தோழர் என்ன சொல்றாரு? ஹேப்பன்ட் டு சி column in Indian Express, okay, saying that Talaivi and Laban failed to get collections in South India, though theaters opened after a long gap. லபான் என்ன சூப்பர். படம்? லோபன். ஓ இப்போ ஒரு படம் வந்து சொன்னாங்கல்ல நல்லா ஓடுச்சுன்னு ஹிந்தில அந்த படம் தான் நினைக்கிறேன். சூப்பர். அதான் வெரி குட். சம்டைம்ஸ் இவங்க வந்து தே ப்ளே த கேம். இட்ஸ் எல்லா நைஸ் சேனல்ல குட் காசு நியூஸ்.
காசு கொடுத்துட்டு நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டோம்னா அன்னைக்கு அதான் நம்மளும் சில சில எனக்கு யாருன்னு தெரியல, சரண்யாவா யாருன்னு தெரியல, பட் ரொம்ப கவலையா சொன்னாங்க, அக்கா தலைவி மூவி வந்து நல்லா லைக் கொடுக்குறாங்க, நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, மக்கள் லைக் பண்றாங்க. இல்லையே, நான் தான் பார்த்தேனே. இல்ல அதுதான் ஐ மீன் லைக் சம்டைம்ஸ் ரியாலிட்டியை கூட மறைக்கிறதுக்கு அவங்க ஃபேக் நியூஸ் போட்டு அந்த ஃபேக் நியூஸை நம்பி ரொம்ப பேர் வந்து அந்த படம் ஹிட்னு சொல்லி ஆப்போசிட்டா போகுது அவங்க. அது எல்லாமே ஆனா மைண்ட் நம்ம கேம். டெம்ப்டே ஆகக்கூடாது. அதுதான் ஒண்ணே ஒண்ணு, எல்லாமே டெம்ப்டே மைண்ட் கேம். ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு பெரிய சக்சஸ் எங்க வீட்டுல நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷம்லாம் வந்து ஐபிஎல் நான் பார்த்தே ஆவேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்ல இருந்தா பையன். சரி அவனுக்கு எங்களுக்கு வந்து சுத்தமா எங்களுக்கு பிடிக்கல, ஓகேவா, வேணா சொல்லி சரி பசங்களை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது, ஓகே. ஸோ அவனுக்காக நாங்க வந்து சரி நாங்க போடணும், நாங்க பார்க்கல, நாங்க 2 பேரும் சரி பார்த்தோம். இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிட்டு எங்க கிட்ட கேட்கவே இல்லை அவன். ஸோ புரிஞ்சுக்கிட்டான் எங்களை. இப்போ ஏன்னா 1 இயர் ஆச்சு அதுக்கு, அவன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுறதுக்கு 1 இயர் ஆச்சு. பட் இந்த வருஷம் அவ்வளோ பைத்தியம் ஐபிஎல்னா, அவனுக்கு கிரிக்கெட் கூட ஐபிஎல்ல போய் ஜாயின் பண்ணி ஆடணும், இங்க இருந்து நான் வந்து கிரிக்கெட்ல பெரிய ஆளாயிட்டு அங்க போய் ஐபிஎல்க்கு ஆடணும்ன்ற ஒரு வெறியில இருக்கிறவனுக்கு வந்து இப்போ எங்க கிட்ட வந்து ஐபிஎல் பத்தி எதுவுமே கேட்கல, பேசல, அதோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்க கிட்ட ஷேர் பண்ணல. ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றின்னு சொல்லலாம் சுஷாந்த் சிங் ராஜ்புட் கேஸ்ல. ஸோ அதே மாதிரி உங்களோட பசங்களும் நீங்க மாத்த முடியும் கண்டிப்பா, பாசிட்டிவா சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. ஜெய் சுஷாந்த், ஜெய் ராஜ்புத் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பூர்ணிமா சிஸ். குட் ஈவினிங். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எப்படி சரண்யா உங்களுக்கு டைம் இருக்கு வாட்சிங் டு ஃபிலிம்? டைம்லாம் எடுக்கணுங்க. இந்தியாவில் நல்லவங்க காமன் பீப்புள் மட்டும் தான் ரிமைனிங் மீடியா, பொலிட்டிஷியன்ஸ், புலி, பிசினஸ்மேன் ஆல் ஆர் கரப்டட். எல்லாரையும் சொல்ல முடியாது, முக்காவாசி பேர் கரப்டட். சில நல்லவங்க இருக்காங்க, நம்பணும். நம்பணும். ஏன்னா இருக்காங்கம்மா. கண்டிப்பா நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப கம்மி இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மனோஜ் பாட்டில் கேஸ்லயே தெரிஞ்சது. ஹி வாஸ் ஃபைட்டிங் பை ஆல் அலோன். பிளஸ் அவனை சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனை பேர் வந்து அவன் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஃபிட்னஸ் வேர்ல்ட்ல இருந்து. ஒருத்தன் ஓடி போயிட்டான், he left it everything and துபாயில போய் உட்கார்ந்துட்டான். பட் ஸ்டில் he gave all the news and everything. இல்ல அவங்க சொன்னது இல்ல ஜி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுல நல்லவங்க காமன் பீப்புள் மட்டும் தான் ரிமைனிங் மீடியா பொலிட்டிஷியன்ஸ் புல்லி பிசினஸ் மேன் அவங்க தான் கரப்டட்னு சொல்றாங்க. நம்ம பாலிவுட்லயே சுஷாந்த் இருந்தாரு. இல்ல எஸ்எஸ்ஆர் பத்தி பேசணும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. இன்னும் மேபி ஒரு 6 மாசம் நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளதான் பாப்பாங்க. கரெக்ட். எங்கேயும் அப்படிதான் பார்த்தாங்க, அப்படிதான் பார்த்தாங்க, ஓகேங்களா. அப்போலாம் யாருமே இல்லை எங்களை ஃபாலோவர்ஸ், சொல்லுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர் தான் இருந்தாங்க, ஓகே. பட் நம்பிக்கையா நாங்க பண்ணோம், கண்டிப்பா நாங்க எடுத்த இந்த ஜர்னியே வந்து டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் இந்த சவுத் தாங்க. ஏன்னா நார்த்ல எக்கச்சக்க பேருக்கு தெரியுது, பண்றாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம சவுத்ல யாருக்குமே பெருசா தெரியல, இல்ல தெரிஞ்சா கூட அரைக்குறையாதான் தெரிஞ்சிருக்கு, முழுசா தெரியல என்ன விஷயம் நடந்திருக்குன்னு. ஏதோ வந்து சூசைட் ஆயிடுச்சு, ஏதோ விக்கிபீடியால படிப்பாங்க, சூசைடான்னு போயிடுவாங்க. நான் எல்லாரும் சொல்ல, பட் அதுதாங்க நம்மளோட தட் இஸ் அவர் கோல். இந்த விஷயத்த வந்து we have to take it to each and every person, not only in south but everywhere, and tell them what exactly happened and what we are. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுஷாந்த் என்ன பண்ணாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு. கொஞ்சம் டைம் ஆகும், விடுங்க, நம்ம பண்ணிட்டே இருக்கணும். It was sad and my heart broke when I spoke to few people from Bihar who work here regarding SSR, and they said he committed suicide. அததான் இட்ஸ் sad, really sad. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த 2 பேரை உட்கார வச்சு நம்ம கன்வின்ஸ்னு இல்ல, புரிய வச்சா போதும். அந்த 2 பேர் இன்னும் 4 பேரை புரிய வைப்பான் போய், அவ்வளவுதான். நீல் இப்ப தமிழ் தானே நீல், எனக்கு தெரியல, எனக்கு அதுல மோஸ்ட்லி என்னன்னா பீகார் வந்து இங்க நம்ம ஊருக்கு வந்து வேலை பண்றவங்க வந்து பெரிய ஜாப்ல எல்லாம் வரமாட்டாங்க, நார்மல் ஜாப் தான், ரொம்ப லோ, அந்த சின்ன சின்ன வேஜஸ் வேலை பண்றவங்க தான். அவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஆனா கண்டிப்பா படிச்சவங்களுக்கு தெரியும், தெரியாத மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. ஆனா பட் ஸ்டில் நம்ம சொல்லணும், இல்ல எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லணும். எல்லா இடத்துல மீடியா கண்ட்ரோல் பை பொலிட்டிஷியன்ஸ். முன்னாடியே ஆயிடுச்சு பாலாஜி ப்ரோ.
ஹரிஷ்மா ட்ரூ. இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. நல்லவங்க மாதிரி. யா ட்ரூ. அக்கா எஸ்டர்டே இன்ஸ்டால தமிழ் அப்கமிங் ஆக்டர் லீஜே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பத்தி தான் போடுறாங்க வித் எல்லோ டிஷர்ட். பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எப்போ இவங்க ஐஸ் ஓபன் ஆகும் தெரிய போகுது. சீக்கிரம் ஆயிடும். எப்படி கூடிய சீக்கிரம் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தெரியும். என்ன பட் அது வந்து என்ன ஒரு கஷ்டம்னா அதான் நானும் எங்க பையன் கிட்ட சொன்னது அதான். ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஐ மீன் லைக் ரொம்ப ஹானஸ்ட் இல்ல ரொம்ப க்ரூவலான ஒரு 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 கொஸ்டின் இஸ், நம்ம காசு கொடுத்து அவங்க இன்னொரு ஒரு குழந்தைய கடத்தணுமா, இன்னொரு ஒரு டி சப்ஸ்டன்ஸை விற்கணுமா, நம்ம காசால பண்ணணுமா? அந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் வந்து யார்கிட்டயும் இருக்காது. பட் அது அவங்க மைண்ட்ல போற வரைக்கும் கஷ்டம். ஏன்னா நம்ம தான் இப்ப ஐபிஎல்ல போய் நம்ம பாக்குறோம்னா நம்ம காசு கொடுக்குறோம் அவங்களுக்கு, இந்தாங்க வச்சுக்கோங்க, இன்னும் நீங்க செய்யறது இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் நீங்க வந்து நல்லா குழந்தைய கடத்துங்க, இன்னும் நீங்க வந்து வாட் எவர் யூ என்னென்ன கிரைம் பண்றீங்களோ எல்லா கிரைம் இன்னும் நீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம காசு கொடுக்குறோம். ஐபிஎல்ல பார்த்தா ஐபிஎல்ல வச்சு அவங்க எவ்வளோ கருப்பு பணத்தை மாத்துறாங்க, அவங்க எவ்வளோ கருப்பு பணத்தை மாத்துறாங்க ஐபிஎல்ல வச்சு. யாரோட எக்கனாமி அடி வாங்குது, யாரோட எண்ட்ல யார் அடி வாங்குறா? நீங்க இங்க 5 நிமிஷம் இல்ல ஒரு 3 மணி நேரம் சந்தோஷத்துக்கு, இல்ல ஒரு மாசம் நடக்கும், இல்ல 1-2 மாசம் நடக்கும் இந்த கேம் சந்தோஷத்துக்கு, நீங்க உங்க லைஃபே நீங்க அடமானம் வைக்கிறீங்க அவங்க கிட்ட. அவ்வளவுதான். தட் இஸ் த வெரி வெரி பேட் ட்ரூத் அபவுட் தீஸ் கேம்ஸ். அது புரிய வைக்கணும். பீகார் கள்ளன் நாய் போலீஸ். எனக்கு கோவம் தான் வருது. ஒரு மனுஷனுக்கு கூட பிரைஸ் டாக் வச்சிருக்காங்க. இதுல ப்ரெடிக்ஷன் வேற யார் வின் பண்ணுவாங்கன்னு சிஎஸ்கே ஒரு எம்ஐ பார்க்கும்போது போங்க போய் வேலையை பாருங்க, எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னு சொல்ல முடியல. இன்னும் ஒண்ணு, இப்ப இது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு, அடுத்தது வரப்போகுது பிக் பாஸ். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு. சுஷாந்த் கிளீனா சொன்னா தெரியுங்களா, இது வந்து உடனே முடிக்கிற காரியம் கிடையாது. இது வந்து காரியம் முடிச்சக்கு அப்புறம் இன்னும் நம்மளுக்கு வேலை இருக்கு. நம்ம இன்னும் முடிவுக்கே வரல, முடிச்சக்கு அப்புறம் கூட நமக்கு வேலை இருக்கு. ஸோ இட்ஸ் a never ending process, we have to keep doing it. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு we will keep doing it. அவ்வளவுதான். நம்மளுக்கு இதுக்கு வந்து ஒரு எண்ட் லைன் கிராஸ் பண்ணிட்டு நம்ம உட்காந்துலாம் நினைக்காதீங்க. நம்ம உட்கார்ந்தோடனே அவங்க மறுபடியும் அவங்க எழுந்திருப்பாங்க. இதுதான் சுஷாந்த் சொன்னாரு. I know the loss of a pet, but think about நான் படிக்கிறேன், தனி குடிங்க. I know the loss of a pet, but think about SSR's pet fudge. Normally dogs don't understand when their owners die. Be brave. No, dogs don't இல்லங்க. அவங்களுக்கு நாய்ங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க இறந்துட்டாங்கன்னு. பட் ஆனா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. their owners die. அக்கா முடியல அபவுட் அங்கிதா. விடுங்கம்மா செலிப்ரேஷன். இவ்வளவு சீசன் மானவ வருவான், வர்த் இல்லக்கா இவன் எல்லாம் விடுங்க. அதேதான் விடுங்க. கூல் சரண்யாமா, நமக்கு தெரிஞ்செல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஐபிஎல் கிளிக் ஆகாது. அதேதான் அந்த இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம ஒரு 10% ஐபிஎல் கிரௌட நம்ம கட் பண்ணோம்னா அடுத்த வருஷம் 50% ஆயிடும். கட் பண்ணும். நம்மளால முடிஞ்சவளுக்கு நம்ம ஒரு 10% நம்ம அவங்களோட ஐபிஎல் கிரௌட் நம்ம மாத்திட்டோம்னா, ஐபிஎல் சரியில்லை தப்புன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த வருஷம் அது 50 ஆயிடும், அதுக்கு அடுத்த வருஷம் 100 ஆயிடும். இல்ல இன்னைக்கு ரெண்டு யூடியூபர் பேசினாங்கன்னா நாளைக்கு 10 பேர் பேசினாங்கன்னா கண்டிப்பா ரீச் ஆகும். கண்டிப்பா ரீச் ஆகும். வேணா வாங்க, ஒரு ஐபிஎல்லே நம்ம ஒரு ஷோ பண்ணலாம் மித்ராஜி. ஐபிஎல் பத்தி எல்லாம் சுஷாந்த் எழுதுனது ஃபுல்லா வெளில எடுக்கலாம். பிளஸ் கொஞ்சம் எல்லாம் அந்த ஆஃப்டர் பார்ட்டிஸ் பத்தி, அப்புறம் டீசப்ஷன்ஸ் பத்தி, அப்புறம் இது யாரு நம்ம சியர் கேர்ள்ஸ். அவங்க சியர் கேர்ள்ஸ் சொல்லக்கூடாது, பட் எஸ் அவங்கள வச்சு என்னென்ன அவங்க தப்பான வேலைங்க செய்யறாங்க எல்லாத்தையும் பத்தி ஒரு எபிசோட் போடலாம். அண்ட் தென் வி வில் சி. அதை வந்து நல்லா ட்ரெண்ட் ஆக்கலாம், இன்னும் அதை ஷேர் பண்ணலாம். அதை சோ வாங்க ஒன்னு பண்ணலாம். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. குட் நைட். எஸ் மோன், என்ன நான் சொல்லலாம்னு நினைச்சேன் அபவுட் ஐபிஎல் அண்ட் எம்எஸ்டி. பட் நானும் பிக் ஃபேனா இருக்க போது யாராவது எம்எஸ்டி பத்தி சொன்னா கோவமா வரும். ஸோ ஐ நியூ அவர் பீப்புள் ஹவு கிரேசி அபவுட் ஐபிஎல் அண்ட் எம்எஸ்டி. அதை பார்த்து பயப்படக்கூடாது சரண்யாமா. அவங்க கிட்டதான் போய் சொல்லணும் நம்மளும். நான் அன்னைக்கு எதாவது கேட்ட ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம பையன் போய் தப்பான காரியம் பண்ணா நம்ம வந்து நம்ம அவனை
அவனை தடுப்போமா தடுக்க மாட்டோமா, அந்த ஃபீலிங் எல்லார்கிட்டயும் இருக்கணும். தப்பான காரியம்னா தப்பான காரியம். அது வந்து நீ ரொம்ப அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்ஷன்னா என்ன? ஒரு அடிக்ஷன்னா அதுதான் ரொம்ப பிடிக்கும். டீசெப்ஷன் அடிக்ஷன்னா ரொம்ப அடிக்ஷன். அதுதான் அடிக்ஷன் பேரு. திஸ் இஸ் ஆல்சோ an addiction. அடிக்ஷனை பிரேக் பண்ணணும்னா you have to give them love, you have to give them support, and you have to make them understand the reality. அப்படிதான் you can break an addiction. So அப்படி யோசிக்காதீங்க and do what you are doing. சூப்பர் மித்ராஜி. Thank you யோகிமா. SSR தான் நமக்கு மானம். அதை விட எந்த நாதாரி நினைச்சாலும் கவலை. கரெக்டா சொல்றீங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க, என்ன செலிப்ரேட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்ம என்ன சொல்றோம், SSR இஸ் அவர் SSR, அவ்வளவுதான். SSR கடவுள்னு சொன்னா நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். நம்ம டைரக்டா ப்ரோமோட் பண்ணிக்கிறோம் அவங்கள. 5 பைசாக்கு உங்களுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. வர்த் இல்ல. ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த், இம்மார்ட்டல் சுஷாந்த், சூப்பரா போட்டீங்க. இதே மாதிரி ட்வீட் பண்ணுங்கப்பா. இதே மாதிரி கேப் இல்லாம இப்ப பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ட்வீட் பண்ணுங்க. 302 must in SSR case and justice for those who sacrifice their lives. Thank you CMA. But Monanna ஒரு நாள் கண்டிப்பா they will know about all. SSR soul is very strong. I'm waiting for that moment when South people against IPL, especially CSK. சூப்பரா சொன்னீங்க. இவ்ளோ பேருக்கு நம்ம சுஷாந்த் பத்தி நம்ம சைடுல தெரிஞ்சு நம்ம ஃபைட் பண்றோம் நினைச்சாலே பெருமையா இருக்கு. அதுவே எனக்கு நிஜமாவே. ஆமா, தலைவி ஃபிளாப் ப்ரோ. அந்த அளவுக்கு வரவேற்பு இல்ல. சூப்பர். எங்கேயுமே இல்ல, இந்தியால ஃபுல்லா இல்ல. அவ பண்ண வேலைக்கு. குட் நைட் மித்ரா, விஜய் and the family members. குட் நைட் all family members. உங்களுக்கும் CMA ரொம்ப தேங்க்ஸ். அக்கா film லாபம். லாபம். விஜய் சேதுபதி. ஓகே சரிடா. அனிஸ் மிஸ் ஹாசன் film. அப்படியா? சுத்தமா நான் பாக்குறதுல விஜய் சேதுபதி படத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். சங்கிமா which filmமா? தனிஷ். ஓகே. No Sushant, no Bollywood. Super. No Sushant, no cinema industries. ஆமா, no Bollywood. RIP Bollywood. சூப்பர் சங்கரிஜி. அவங்க பீஸா கூட சாக கூடாது. அவங்க பண்ண காரியத்துக்கு அவங்க பீஸா கூட சாக கூடாது. அவங்களுக்கு. ஆமா. மோகன் விஜய் சேதுபதி மூவி லாபம். ஓகே. நாங்க பாக்குறது இல்ல, அவர் படத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ. யோகராணிஜி, as விஜய் சேஸ் புரிய வைக்கணும். வெரி குட். கண்டிப்பாமா. தனம்ஜி இல்ல, சிம்பிளா நம்ம வீட்ல இப்ப வந்து அது கிரிக்கெட் அடிக்ஷன் இருக்கட்டும், பாலிவுட் அடிக்ஷன் இருக்கட்டும், டி அடிக்ஷன் வந்தா நீங்க என்ன பண்ணுவோம்? விட்டுடுவோமா? விட மாட்டோம். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ டி அடிக்ஷன் நினைச்சிட்டு இதுக்கு வந்து கியூர் கொடுக்கணும். அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பர்வீன் பாபி. Justice for Gulshan Kumar, Sridevi ji, Jia Khan, SSR, Disha Salian, Siddharth Shukla, for whom sacrificed their lives for our lives. Thank you so much, Balaji. Thank you, Balaji, bro. God bless you. Corrupted cinema world should be rescued as per SSR wishes. கண்டிப்பா சொன்னீங்களே, கரெக்டா சொன்னீங்க தோழரே. கரெக்ட். நோ ஸ்ரீலங்கன், நான் ஸ்ரீலங்கன், நான் மட்டும் இந்தியாவுல இருந்தா இந்த சத்தியமா போலீஸ் கண்டுபிடிக்க தேவையே இல்ல. நான் ரியா சந்தீப் எல்லாம் துரோகிகளையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. சுஷாந்த் சொல்றாருல, சுஷாந்த் இன்னைக்கு எப்பவுமே சொன்னது அவர்தான், ஒரு தப்ப பண்ணதுக்கு இன்னொரு தப்பு வந்து cannot make it right. அது வந்து நானே தாங்கிக்க மாட்டேன் அப்படினு சொல்லிருக்காரு. ஆமா, அது அவரே தாங்கிக்க மாட்டாரா? யாரும் no one should legally வந்து எதுமே தப்பு பண்ண கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு. க்ளீனா சொல்லிட்டாரு அவரு. நம்மளும் அதான் சொல்றோம். நம்ம அப்புறம் ஃபைட் பண்றதுக்கு அர்த்தமே இல்லாம போய்டும் அப்புறமா. ஆமா, எப்பவுமே வந்து கரெக்டான பாதை வந்து கஷ்டமான பாதை தான். அது வந்து நோ டவுட் நம்மளுக்கு கஷ்டங்க எக்கச்சக்கமா வரும். ஆனா எண்ட்ல நம்மளுக்கு தான் விக்டரி கிடைக்கும். ஈஸியான பாதை வந்து ஈஸியா போயிடும், ஆனா விக்டரி கிடைக்காது உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து எந்த விஷயம், இந்த SSR விஷயம், எனி விஷயத்துல வந்து சம்டைம்ஸ் இல்ல, ஆல் த டைம் டேக் த ரைட் வே. கஷ்டமா இருக்கும், பட் we have to stick to the right way. Happiness is always with his family. Let his family grow. இல்ல அது அந்த இதுல ஆதங்கத்துல சொல்றாங்க. Happiness is always with his family. Let this family grow bigger. Thank you so much, Janu. Thank you, Januma. அவ்வளவு நல்ல மனுஷன் சுஷாந்த். ஆமா தானிஷ், so true. அதெல்லாம் வந்து எதுவுமே இல்ல, ஆனா நம்ம வந்து ரைட்டான வேர்ட்ல சொல்லலாம். கூடி சீக்கிரம் ஜஸ்டிஸ் ஃபார் சுவரா
SRK. SRK கெனடியன் குமார். ஓ ஜஸ்டிஸ் அவங்க அந்த மாதிரி நம்ம போடணும்னு சொல்றீங்களா? அவங்களே கெனடியன் போட்டுப்பாங்க, அவங்க குமார், ஆளுங்களே. நட்டைய, சூரஜ் பஞ்சோலி, பாப்பா பஞ்சோலி, எவ்ரிஒன் ஹூ வேர் இன்வால்வ்ட் இன் மிஸ்டீரியஸ் மர்டர்ஸ். இப்படி வரும் கண்டிப்பா. கண்டிப்பா ஜஸ்டிஸ். வரும். அந்த ஆமா ஆமா, டைனோசர். புலிவுட் போடணும். காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு புலிவுட் போடணும். கதறணும். ஆமா. கேட்கவே சூப்பரா சொன்னேன். ஆனந்தமா இருக்கு. சூப்பர் சூப்பர் பாலாஜி ப்ரோ. கேட்கவே ஆனந்தமா இருக்கு. செம்ம. 2 gems persons அக்கா அண்ணா. தேங்க்யூ சோ மச். ஜஸ்டிஸ் தேங்க்யூ ஃபார் ஜானுமா. எஸ்எஸ்ஆர் அண்ட் எல்லாருமே ஜெம்ஸ். இங்க வந்திருக்க எல்லாருமே ஜெம் தான்டா. யாருமே ஸ்பெஷல் ஆக்சுவலா கிடையாது. சீரியஸா ஜானுமா, ஈவன் யூ, ஸ்பெஷல் கிடையாது யாருமே. ஜானுமா, சரி எல்லாருமே வந்து ஒரு சரண்யா, ஒரு ம். எவ்ரிஒன் இஸ் கிவிங் தட் டைம். உங்க வாழ்க்கை எல்லாருக்குமே முக்கியம் டைம்ங்க லைஃப்ல. அந்த டைமை நீங்க கொடுக்குறீங்க எஸ்எஸ்ஆருக்குன்னா எவ்ரிஒன் இஸ் வெரி ப்ரீஷியஸ். நம்மள ஒருத்தவங்களை ஸ்பெஷலா பண்ணி 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 தான் நம்ம வந்து அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து அடிமையாயிட்டோம் அவங்களுக்கு. நோபடி ஸ்பெஷல், எவ்ரி ஒன் ஸ்பெஷல், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நீங்க வர எல்லாருமே, ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம டைம், ஆனா நம்ம சுஷாந்துக்காக டைம் கொடுக்குறோம், அது தப்பே கிடையாது. நோ ப்ராப்ளம். ஜஸ்டிஸ் ஃபார் எஸ்எஸ்ஆர் அண்ட் அதர்ஸ். தேங்க்யூ சோ மச் யோகராணி ஜி, யோகராணி மா. மை சஜஷன்ஸ், நீங்க தூங்கலையா இன்னும்? மை சஜஷன்ஸ் now only I thought, can we call Sushant as Mahatma Sushant because that Mahatma fits only for Sushant. Only for அவன் Sushant. சொல்லட்டுமா? கரெக்ட். அவர் சுஷாந்த் வந்து இஸ் த, இப்ப என்ன சொல்றது, நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம். கரெக்டா சொன்னீங்க. he deserves, is the only person who deserves that particular இது மகாத்மாங்கிறது. கரெக்டா சொன்னீங்க. குட் நைட் ஒன்ஸ் மோர். குட் நைட் மா. குட் நைட் சிஎம்மா. அக்கா, எனி ஸ்டேட்டஸ் அபவுட் மிஸ்டர் இந்தியா? இல்லம்மா, அவர் ஓகேம்மா, இஸ் ஃபைன் now, ரெக்கவர் ஆயிட்டாருமா, நோ ப்ராப்ளம். நம்ம இவ்வளோ போயிட்டு இருக்கும் போதே அந்த கல்பிரிட் சந்தீப் நகர் ஆசிஃப் பாய் இப்போ சிக்ஸுக்குள்ள வரைக்கும் தூக்கிட்டே இருக்கானுங்களே. ஓ, இப்போ சித்து சுக்லா வரைக்கும். எனக்கு வர கோபத்துல நம்மளே அளவுக்கு ஒரு பாட்டு போட்டு தள்ளிடலாம். நோ, இப்பதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சாய் சரண், இப்பதான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். நோ, ஓகே, அது பண்ணக்கூடாது, தப்பு. அதான் வந்து சுஷாந்த் சொல்லியிருக்காரு. we have to follow strictly. நம்புவோம். சீக்கிரம் மாறும். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் வரும். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, ரைட்டு. இன்னும் ஒரு கடமை பேலன்ஸ் இருக்கு. சங்கத்தோட ஷட்டரை சாத்தணும், கீ போடணுமா? ஓகே, ஷட்டரை சாத்திடுவோம். ஓகே, எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுங்க மக்களே. ஒன்ஸ் அகேன் ரியலி நான் எப்படிதான் 302 for SSR ஆல்வேஸ் மித்ராஜி அப்பயே முன்னாடி சொன்ன மாதிரி we really feel so much proud of you guys. நீங்களாம் வந்து டெய்லி வந்து இப்படி உட்காந்து கேட்டு SSRக்கு வந்து இவ்வளவு ஃபைட் பண்றீங்க. இட்ஸ் அகேன் யார் who is more luckyன்னு தெரியல. நம்ம தான் we are more lucky to get you people. ஆமா, இந்த வாட்டி வந்து கூப்பர் ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா அடிச்சு உடைச்சிருப்பாங்க மக்கள். அதனால பயந்துகிட்டு இந்த வாட்டி அப்படியே நல்ல பேரு. அது கூட ஏதாவது பிளான் இருக்கும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பிளான் இருக்கும். So good night அக்கா அண்ணா. Thanks a lot. Take care. Be safe. Justice for SSR and his friends. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். ஸோ அதே நானும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு டாபிக் யோசிச்சுட்டு வந்து நான் பேசுறேன். ஸோ மத்தியானம் ஒரு டாபிக் போட்டிருக்கேன், அது போய் பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு சில அப்டேட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதே தான் நானும் சொல்றேன். நன்றி. இப்ப வந்து பார்த்தவங்களுக்கு நன்றி. இனிமே வந்து பார்க்க போற இந்த வீடியோ பார்க்க போறவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே நல்லா தூங்குங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். குட் நைட். தேங்க்ஸ் மக்களே. ஒன்ஸ் அகேன் ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த். குட் நைட் ஜானுமா. குட் நைட்.